எல்லோருக்கும் வணக்கம். இந்த சிறப்புமிக்க 500வது வார வெற்றி விழாவை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் திருக்குறள் மாமேதை நெறியாளர் முனைவர் தாமோதரன் அவர்களையும், மற்ற இந்த விழாவினை சிறப்பு செய்ய வந்திருக்கும் நட்பு அரங்க அமைப்பாளர் அனைவர்களையும், அம்பத்தூர் பசுமை பூங்கா அங்கத்தினர்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்று எனது கவிதையை உங்கள் முன் சமர்ப்பிக்கின்றேன். அம்பத்தூர் அரங்கம் இது கற்றலுக்கு சுரங்கம் இது, அம்பத்தூர் அரங்கம் இது கற்றலுக்கு சுரங்கம் இது, பேசுவதற்கு பயிற்சிகளை வாரந்தோறும் வழங்கும் இது, பேசுவதற்கு பயிற்சிகளை வாரந்தோறும் வழங்கும் இது, திருக்குறள் மாமனித நெறியாளர் முனைவர் தாமோதரன் அவர்களின் அற்புத படிப்பு இது. மாநகரம் முழுமையும் பேசும் பொருளானது, பயின்றவர் பயனடைய பெருமை சேர்த்தது, தங்க தமிழ் வளர்த்தது மதுரை மாநகரம், சங்க தமிழ் வளர்த்தது மதுரை மாநகரம், பேசும்போது பேசும் தமிழ் போதித்தது அம்பத்தூர் பயிலரங்கம். அரங்கத்தை தொடங்கும் முன் திருக்குறள் ஒன்று சொல்லி உரையையும் உடன் சொல்லி தொடங்குவார் அமைப்பாளர் தாமோதரனார் வழங்கிடும் வள்ளுவரின் குறளோவியம் கேட்பதற்கு இருந்தாலும் செவிதனில் தெளிவாயும், உயிரற்ற வரிகளும் உயிர் பெறும் அவர் மொழியில் உடல் மொழி உடல் சேர நவரசம் திருவிக பெரியாரின் அரும்பெரும் விருதினை அலங்கரித்த அமைப்பாளர் உமாராணி. இவர் போயவரும் இல்லை உழைப்பை தருவதற்கு, எத்துணை தவம் செய்ததோ அம்பத்தூர் பயிலரங்கம். 500 வாரங்களில் இடுபடல் எதுவும் இல்லை, வெயிலோ மழையோ நடந்திட்ட அரங்கம் இது அம்பத்தூர் பயிலரங்கம். 500 வாரங்களை அம்பத்தூர் பயிலரங்கம், 500 வாரங்களை வெற்றிகரமாய் முடித்து மணிமகுடன் சூடியது, வெற்றிகரமாய் முடித்து மணிமகுடன் சூடியது. இந்த வாழ்த்து கவிதையின் 2 பிரதிகளை முனைவர் தாமோதரன் அவர்களுக்கும் அமைப்பாளர் உமா ராஜ்குமார் அவர்களுக்கும் உங்கள் முன்னிலையில் எங்கள் அரங்க உறுப்பினர்கள் சார்பில் வழங்குகிறேன்.
அனைவருக்கும் வணக்கம். சொல்லுக சொல்லில் பயனுடைய சொல்லற்க சொல்லில் பயனிலா சொல் தெரிவிக்கா பேச்சு பயிலரங்கம் பசுமை பூங்கா அம்பத்தூர் அரங்கத்தின் இந்த 500வது வார நிகழ்விற்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நம் அரங்கங்களின் நிறுவனர் நெறியாளர் திருக்குறள் மாமணி முனைவர் பா. தாமோதரன் ஐயா அவர்களை வணங்கியும் இந்த அரங்கத்தினை 500வது வாரன்றது ஒரு சாதாரண விஷயம் இல்ல, மிகப்பெரிய ஒரு 10 வருட சாதனை. எனக்கு தெரிஞ்ச ஒரு 8 வருஷமா உமா மேடம் இந்த அரங்கத்தை வளர்க்கறதுக்காக பெரும்பாடு பட்டு இருக்காங்க. இதை நான் வந்து ஆரம்ப காலத்துல இருந்தே பார்த்துட்டு இருக்கேன். தனி ஒரு பெண்மணியே இருந்து அவ்வளவு கஷ்டப்பட்டு எவ்வளோ குடும்ப பெண்ணும் போது எவ்வளோ கஷ்டங்கள் இருக்கோ, எவ்வளோ வேலைகள் இருக்கோ, எவ்வளோ இடர்பாடுகள் இருக்கும். ஒரு பெண்மணிக்கு என்னென்ன உடல் ரீதியாகவும் சரி மன ரீதியாகவும் சரி வேற மற்ற வகையிலும் அவங்களுக்கு நிறைய தொல்லைகள் இருக்கும். அதெல்லாம் வந்து சமாளிச்சு ஒரு சாதனை பெண்ணா வந்து இன்னைக்கு அவங்க வந்து இருந்திருக்காங்கன்னா இன்னைக்கு நம்ம எல்லாரும் கூப்பிட்டு இந்த அழகா இவ்வளவு அழகா வந்து அரங்கத்தை வந்து நம்ம எல்லாருக்கும் ஒரு மண்டபம் பிக்ஸ் பண்ணி அங்க வர வச்சு, ஏன்னா பார்க்ல நிறைய தொல்லைகள் நிறைய இடர்பாடுகள் அங்க சரியா நடத்த முடியல. இதனால எதுக்கு மன ரீதியா அவங்க பாதிக்கப்படணும், வர்றவங்க எல்லாரையும் நம்ம சந்தோஷமா கவனிக்கணும், எல்லாரும் நல்லா வந்து சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணி கலை நிகழ்ச்சிகளை அழகா நடத்தி வச்சு குழந்தைங்க வந்து ரொம்ப அழகா நடனம் ஆடினாங்க. குழந்தை வந்து அழகா திருக்குறள் பாட்டு பாட ரொம்ப அழகா பாடினாங்க. எல்லாருமே சார் வந்து ஐயா கவிஞர் ஐயா வந்து ரொம்ப அழகா அரங்கத்தை பத்தி அம்பத்தூர் அரங்கத்தை பத்தி ஒரு பாடலை எழுதியிருக்காரு. எந்த அளவுக்கு அவங்க அரங்கத்தை கொண்டு சென்றிருந்தா இந்த அளவுக்கு அவருக்கு ஒரு ஈர்ப்பு வந்து அரங்கத்தை பத்தி ஒரு பாடல் எழுதியிருக்காருன்னா அதெல்லாம் மிகப்பெரிய அந்த பாராட்டுகள்லாம் உமா மேடம் தான் சேரும். அவங்க மென்மேலும் உயர நல்ல ஒரு உடல் ஆரோக்கியத்தோடும் ஆயுளோடும் அவங்க மன மகிழ்ச்சியோடும் உள்ள நலம் உடல் நலம் எல்லா நலமும் பலமும் பெற்று பெருவாழ்வு வாழ இந்த அரங்கத்தை மென்மேலும் இன்று 500 நாளை 1000 வளர எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி வாழ்த்தி விடைபெறுகிறேன். தோன்றின் புகழோடு தோன்றுக அகிலார் தோன்றலின் தோன்றாமை நன்று. ஐயா முனைவர் தலைவர் மற்றும் அம்பத்தூர் அமைப்பாளர் உள்ளிட்ட அனைவருக்கும் இனிய வணக்கம். இந்த அம்பத்தூர் வந்து ரொம்ப சிறப்பான அரங்கம். என்ன காரணம்னா மகளிர் அரங்கம். கரெக்டா சண்டே வேணா ஈவினிங்ல ஒரு போட்டோ போடுவாங்க, அப்படியே ஒரு போட்டோ போடும்போது ரொம்ப சிறப்பா இருக்கும். மற்ற அரங்கங்களோட இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அன்போட இது அதிகமா இருக்கும். மேடம் வந்து போன் போட்டு கூப்பிடுவாங்க, உரிமையோட கூப்பிடுவாங்க, வந்தே ஆகணும் தெரியாது வரணும் வாங்க, நமக்கே முடியாதுன்னு சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு ஒரு சகோதரர்கிட்ட ஊர்ல எல்லாம் அப்படிதான், அதாவது விசேஷத்துனா கண்டிப்பா போயே ஆகணும், இல்லைன்னா அது பிரச்சனை வேற பிரச்சனையாக்கி விட்டுருவாங்க. அந்த மாதிரி இந்த அரங்கத்துக்கு வரவேற்கிறதுக்கு மேடம் ரொம்ப 500ன்றது ஒரு பெரிய நம்பர், அந்த நம்பர் அடைஞ்சிருக்காங்க. அதுக்கான நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா இதுல வந்து இந்த அரங்கங்கள் எப்பவுமே எல்லாருமே பாத்தீங்கன்னா நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் நம்ம இங்க வரோம். இதுல நல்ல விஷயங்கள் நல்ல செய்திகள் நம்ம இங்க எடுத்துட்டு போறோம். இதுல எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம எந்த பண பலனும் எதுவுமே இல்லாம இங்க நம்ம ஒரு ஷார்ப் அண்ட் ஆக்ஸ் மாதிரி தான். எனக்கு எப்பவுமே அது மாதிரி தான் தோணும். ஷார்ப் இங்க வந்து வரும்போது தான் நம்மளை கொஞ்சம் உற்சாகப்படுத்தி ஒரு நல்ல வாய்ப்பா இருக்கும். இல்ல நிறைய மக்கள் வந்து பேசும்போது நமக்கு நல்ல கருத்துக்கள் கிடைக்கும். இந்த அரங்கங்கள் 500 இல்லை, என்லெஸ் நிறைய பல வாரங்களை கடக்கணும். ஐயாவோட தலைமையில நமக்கு நல்ல வழிகாட்டுதல் இருக்குன்னு சொல்லி எனக்கு வாய்ப்பு அனைவருக்கும் நன்றி தெரிவிக்க பேச்சு பேரரங்கம் 17வது கிளையின் 500வது வாரம் வருகை அனைத்து சான்றோர் பெருமக்கள் அன்பான மாலை வணக்கம். திருக்குறள் திருவள்ளுவர் தமிழ் மாமணி முனைவர் ஆதம் கணி திருவாளர் தாமோதரை போற்றி இந்த அரங்கத்தினுடைய அமைப்பாளர் தமிழ் பெரியார் விருதாளர் எளிமைனா என்னன்னு அவங்களுக்கு தெரியும். எல்லாத்துக்கும் எளிமை, ஆனா சொல்ல வந்து வீரம் ஜாஸ்தி. இந்த மாதிரி ஒரு நல்ல அரங்கத்தை நடத்துறாங்க. அதுக்கு ஒரு குரல் இன்னைக்கு 500வது குரல் பார்த்தீங்கன்னா இடநறிதல் காலால் கலரில் நரியேடும் கண்ணஞ்சா வேளாண் கலரு என்றது குரல். வேறேந்திய வீரர்களை கொம்பால் குட்டிய யானையின் கால் சேற்றில் சிக்க வேண்டுமானால் சிறிய நரி கூட அதை எளிதாக கொண்டுவிடும் என்று ஐயன் வள்ளுவர் கூறுகிறார். ஆனா குமாரராஜை பொறுத்த வரைக்கும் அவங்க அடிப்பட்டு அது பெரிய அம்பு ஒரு யானை மாதிரி இருந்தா கூட நிறைய பாட்டுலாம் பயவிட மாட்டாங்க. எது யாருக்கிட்டையும் பயப்படுறதா கிடையாது அவங்களுக்கு. அது மாதிரி ஒரு சிறந்த பெண்மணி நம்ம அரங்கத்துக்கு கிடைத்தது. ஐயாவுக்கு ரொம்ப பேரு நல்ல தமிழ் பெரியார் விருதுல கீதா முத்துகிருஷ்ணன், அதுக்கப்புறமா குமார் ராஜகுமார், அந்த வகையில பார்த்து அது பத்தி வைதேகி சந்திரன், இப்படி இணையா 2 பேரும் சேர்ந்து செய்யும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதே மாதிரி பத்மாவதி நகர் பார்த்தீங்கன்னா முத்துசங்கையா பொற்கொடி சேர்ந்து செய்யறாங்க. அந்த மாதிரி இருவரும் சேர்ந்து செய்யும் போது அரங்கம் மேலும் மேலும் வளரும். இந்த ஒற்றுமையும் பழமையும்
நீண்ட காலம் வாழ வேண்டும் என்று கூறிய உரை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். எண்ணித்துணை கருமம் புனித பெண் எண்ணுவோம் என்பதற்கு மேடம் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். ஒரு பெண்மணியா இருந்து ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் மாலை நேரத்துல வந்து அரங்கம் நடத்துறது எவ்வளவு கஷ்டம்னு எங்களுக்கு தெரியும். ஏன்னா நாங்க எங்க முதல் அரங்கமும் இதே டயத்துல தான் ஞாயிற்றுக்கிழமை நடக்கும். அதனால வந்து ஞாயிற்றுக்கிழமை பெரும்பாலும் பாத்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். அது மாதிரி ஒரு தொடர்ந்து நடத்த முடியாத சூழ்நிலை இருக்கும். ஆனாலும் தொடர்ந்து நடத்தி மேடம் இந்த அரங்கம் மட்டும் இல்லை, எந்த இடத்துல ஃபங்க்ஷன் நடத்தினாலும் சந்தோஷமா வந்து ஒரு அவங்களோட அரங்கத்தை வந்து கான்ட்ரிபியூஷன் பண்ணுவாங்க, நிலைநாட்டுவாங்க. அது மாதிரி இந்த அரங்கம் வந்து அவங்களால இன்னமும் 1000 வாரத்துக்கு கடந்து போகும்னு ஆதி பகவான் முதற்றே உலகு. இந்த திருவிகா பேச்சு பயிலரங்கின் 15வது கிளை 500வது வெற்றி விழா ரொம்ப சிறப்பா, அது சிறப்பு. இவங்களுக்கு தமிழ் கையாளர் இருந்து வந்தீங்கன்னா ஐயாவே மீட்டிங்ல சொன்னாங்க. 300வது வாரம் நடத்தும் போதே ரொம்ப சிறப்பா செஞ்சிருக்காங்க. அதை அவங்களை பாராட்டுறதுக்கு திருவிக்கா அவங்களுக்கு பெரிய தமிழ் கையாளர் இருந்து கொடுத்துருக்காங்க. அப்ப அவங்களுடைய ஆற்றல் எப்படி இருக்கு பாருங்க. அப்படியே தொடர்ந்து 500வது வாரம் எல்லாரையும் மகிழ்ச்சி கடையில் நடத்துறாங்க. நாம் எல்லாரும் அதுல வாழ்த்துக்குள்ளே வந்திருக்கோம். இப்ப நம்ம வந்திருக்கிட்ட முக்கியமான கதை வாழ்த்துக்கு தான். பெரும்பாலும் திருப்பி அவர்கள் இணையரோட அதுதான் செயல்படுறாங்க, தனியா பண்ண இணையரோட செயல்படுறாங்க. அதுக்கு எல்லாம் அடிப்படையாக இருக்கிற ஐயா தாமோதரன் ஐயா அவர்களை மனமாற உங்கள் சார்பாக வாழ்க வாழ்க. அவர் பெரிய இந்த மாதிரி ஒரு தொண்டு, தன்னலமற்ற தொண்டு யாருமே திருக்குறள் அந்த திருக்குறள் யாரும் செய்யறது இல்லை. அவரு பல காலையில கூட ஒரு பிறந்த நாள் விழாவுக்கு போயிட்டு வந்திருக்காரு. காலையில திருப்பி பிறந்த நாள், திருமண நாள், இப்படி ஒரு வாரங்கள் நாள் எல்லாரையும் நாங்க வாழ்க வாழ்க என்று வாழ்த்தி, மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு யாதும் ஒரு குறைவில்லை என்று திருஞான சம்பந்தருடைய வாழ்க்கை வாழ்த்தி வாழ்க வளமுடன் என்று கூறி அனைவருக்கும் வாழ்க என்று வாழ்த்தி மனமாக வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். 500வது வார வெற்றி விழாவில் டாக்டர் அவர்களுக்கு நன்றி கூறுகிறேன். இந்த 500வது வாரம் 51 பற்றி கவிதை ஒன்று வாசித்த மிகவும் வெகுந்து வாசித்த கவிஞர் அவர்களுக்கு நன்றி கூறுகிறேன். கண்ணன் கல்லன் அவர்களுக்கு நன்றி கூறுகிறேன். அவர் வாசித்ததுல அவர் மனம் ஊர்ந்து வெகுந்து வந்தாங்க, பெரிய சிறப்பு இல்லை. அடுத்தபடியாக மகிழ்ந்து மகிழ் பெரிய சிறப்பு. எப்போது அடுத்தவங்க வாழ மகிழ்கிறோமோ அப்போது நாம் வளர்கின்றோம். அந்த வகையில் நமது ஐயா நெறியாளர் அவர்கள் இந்த வாரம் முழுவதும் 7ஆம் தேதியிலிருந்து இன்று வரை அவர் அடுத்த மகிழ்ச்சி அதில் மகிழ்ச்சார். 7ஆம் தேதி அவர் கருங்கட்டை ராஜன் அவர்களுக்கு பெரிய சிறப்பான ஒரு பாராட்டுகளையும் வாழ்த்துறை வழியாக அன்று முதல் அன்றே அவர்கள் அப்பாயிண்ட் வாய்ப்பு இன்னும் சீனிவாசன் அவர்கள் இன்று காலையில் பெரிய ஒரு பெரிய ஒரு பாராட்டு வைக்கிறார். அவர்களை மகிழ்க்கும் போது ஐயாவுடைய முகத்தை நான் பார்க்கும் போது ஒரு புன்சிரிப்பு. அந்த மகிழ்த்து நம்மளை மகிழ்க்கும் போது அவர்கள் வாழ்கின்றார். அவர்கள் அந்த வளர்ச்சியை அவருடைய 100 ஆண்டு காலம் வாழ்ந்து இந்த நமது அரங்கத்தை சிறப்பாக இன்னும் சிறப்பாக வாழ வேண்டும் நன்றி வணங்குகிறேன் ஐயா. அடுத்தபடியாக அம்பத்தூர் அமைப்பாளர் அவர்கள் இப்போது நடத்திருக்கிறது ஒரு கல்யாணத்தின் வரவேற்பு நிகழ்ச்சி மாதிரி இருக்கும். உண்மையிலேயே ஒரு கிட்டத்தட்ட 1 மணி நேரம் அவங்க சிறப்பு செய்யலே நேரம். அது ஒரு திட்டமிட்டு செய்கிறார். உண்மையை பாராட்டக்கூடிய விஷயம். இந்த அம்பத்தூர் அரங்கம் 500வது வாரங்கள்ல பல வாரங்களை கடந்து மிகவும் சீரும் சிறப்பாக அவர்கள் வெற்றியை கூட வேண்டும் என்று வாழ்த்தி அவர்கள் அந்த வாழ்க்கையை அவர் நீந்து நெடுதி இருந்து ஆரோக்கியமாக வாழ வேண்டும் என்று மனதார வாழ்த்தி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி வாழ்க்கையில்
ஒக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்பு திருவிக்கா பேச்சு பயணம் அம்பத்தூர் பசுமை பூங்காவுடைய 500வது வார விழாவிற்கு வருகை தந்திருக்கின்ற பொறியாளர் நிறுவனர் ஐயா மற்றும் இந்த அமைப்பினுடைய அமைப்பாளர் சகோதரி குமார் ராஜ்குமார் அவர்கள் மற்றும் அனைத்து அரங்கங்களிலிருந்து ஒரு சேர வந்திருக்கின்ற அனைத்து திருவிக்கா பூங்காவோடு அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இது போன்ற விழாக்கள் நடத்தும் போதுதான் அனைத்து அரங்குகளிலிருந்து நம்ம எல்லாரையும் பார்க்க போக வாய்ப்பு இருக்கு. அதனால அப்பப்போ இது மாதிரி விழாக்கள் வரும்போது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. தொடக்கத்திலே இந்த வார தொடக்கத்திலே சகோதரி சொல்லிட்டாங்க, ஞாயிற்றுக்கிழமை வந்து மாலை இந்த 500வது வார நிகழ்ச்சி நடக்கிறதுன்னு சொன்னாங்க. ரொம்ப மகிழ்ச்சி. அம்பத்தூர் வேலை ஒரு சிரமமாக வந்தாங்க நம்ம வந்திருக்கேன். உண்மையிலே ரொம்ப பெருமையா இருக்குது. ஐயா சனிக்கிழமை ஜீவா பூங்கால் பேசும்போது சொன்னார், மகளிர் நடத்தக்கூடிய அரங்கங்களெல்லாம் ரொம்ப சிறப்பாக நடந்து கொண்டே இருக்கிறது பெருமையா சொன்னார். அதுக்காக மற்ற அரங்கங்களால் சிறப்பா நடக்கலன்னு சூழ்நிலை பெண்கள் ரொம்ப சிறப்பா நடத்துறாங்க, கோயிலாமல் நடத்துகிறாங்க. அந்த கருத்தை வெளியிட்டிருக்கிறார். ரொம்ப நம்ம உமாராட்சி வரவர் ரொம்ப அருமையா நடத்துறாங்க. ஒவ்வொரு விழாவும் ரொம்ப சிறப்பாக பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாரோட அன்பாக நடந்து கொள்கிறாங்க. எல்லாரும் பெருமை பக்கத்துக்கு வகையில அமைப்பாளர்களுக்கு கௌரவப்படுத்துறார். அவங்க வேண்டிய அமைப்பை சார்ந்த இணை அமைப்பாளர் மற்றும் ஒருங்கிணைப்பாளர் எல்லாருமே ஒரு சேர அவர்கள் அந்த மதிப்பு கொடுக்கக்கூடிய ரொம்ப பெருமையா இருக்குது. இது போன்ற அமைப்புகள் இருக்கிறதுனால தான் நம்ம எல்லாரும் பார்க்க முடியுது, எல்லாரும் ஒரு சேர முடியுது. அது உண்மையிலே ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம். இந்த அரங்கம் மட்டுமல்ல, அனைத்து அரங்களும் மென்மேலும் வளர வேண்டும், இருக்கின்ற அரங்கம் சிறப்பாக நடக்க வேண்டும் என்பதற்காக ஐயா ரொம்ப சிறப்பாக தொய்வாக இருக்கக்கூடிய அரங்கங்கள்லாம் சிறப்பாக நடத்த வேண்டும் என்பதற்காக எத்தனை பணிகள் இருந்தாலும் கூட அந்தந்த அரங்கங்களை போய் அவர் வந்து கொஞ்சம் ஊக்கப்படுத்திக் கொண்டிருக்கிறார். அது உண்மையிலே ரொம்ப பெருமையான ஒரு விஷயம். இந்த அரங்கம் மட்டுமல்ல, அனைத்து அரங்களும் மென்மேலும் வளர வேண்டும், புதிய அரங்குகள் தோன்ற வேண்டும், இருக்கின்ற அரங்குகள் சிறப்பாக நடத்த வேண்டும். வாய்ப்புக்கு நன்றி. நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம் நம்முடைய திருவிக்கா பேச்சு பயிலருக்கு பல்கலைக்கழகத்தினுடைய வேந்தர் ஐயா தாமோதரன் உட்பட இந்த விழாவினை மிக நெகிழ்வாக மகிழ்வாக இணையர்களாக இணைந்து நடத்தக்கூடிய உமாவும் அவருடைய இணைய ராஜ்குமார் அவர்களும் கடின உழைப்புக்கிடையில் இந்த விழா மகிழ்ச்சியை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். எனவே அருள் கூர்ந்து இது போல அனைத்து அரங்க உறவுகளையும் ஒரு இடத்தில் சந்திப்பதற்கு ஒரு வாய்ப்பாக இந்த நிகழ்வு அமைந்திருக்கிறது. எனவே இது 1000 அல்ல, 5000 10,000க்கு மேலாகவும் நடந்து அந்த நிகழ்ச்சியோடு நாங்களும் கலந்து கொண்ட பேராசையோடு அவர்களை வாழ்த்தி அமைகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். 500வது வார வெற்றி விழா பசுமை பூங்கா இதுல நடக்குது. அது பாத்தீங்கன்னா எங்களுடைய கொரட்டூர் அரங்கத்தினுடைய இன்றைக்கு 27வது வாரம். அந்த ஒருங்கிணைப்பாளரும் அம்மா கீதா முத்துகிருஷ்ணன் அம்மையார் அவர்களை நீங்க போயிட்டு வாங்கன்னு என்ன அனுப்பி வச்சாங்க. அவங்க நாங்க அரங்கத்தை பார்த்துக்கிறோம், நீங்க போயிட்டு வாங்க, உங்களுக்கு ஒரு அனுபவமா இருக்குன்னு சொல்லி அனுப்பி அவங்களுடைய ஒத்துழைப்பு இருந்தனால எங்களுக்கு இப்ப அங்க அரங்கம் நடந்துட்டு இருக்கு. அதனால கொஞ்சம் காலதாமதமா வர முடிஞ்சது. நன்றி. இன்னும் இந்த அரங்கம் மேலும் 500 என்பது 5000 கோடிகள் வார்த்தையும் தாண்டி வரணும் வாழ்த்தி இந்த அம்மையாருக்கு என்னுடைய அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். தாமதத்துக்கு மன்னிக்கணும், அரங்கத்தை முடிச்சுட்டு வரேன். ஏன்னா அரங்கத்தை முடிச்சுட்டு வந்தா ஐயா சந்தோஷப்படுவாருன்றதுனால இதை முடிச்சுட்டு வந்தேன். ஒரு சின்ன இதை நினைவு பண்ணணும்னு ஆசைப்படுறேன். ஹிலாரி கிளின்டன் அவர்களும் பயணிச்சுட்டு இருக்கும் போது ஒரு இடத்துல பெட்ரோல் போடுறதுக்கு நிறுத்தினாங்க. அப்ப ரொம்ப நேரம் ஹிலாரி கிளின்டன் அந்த பெட்ரோல் போடுற ஒருத்தர் பேசிக்கிட்டே இருந்தாங்க. முடிஞ்ச உடனே கிளின்டன் கேட்டாரா யார் அவரு அப்படின்னு. இல்ல, அவர் தான் என்னோட ரொம்ப நெருங்கிய நண்பர். அவர் என்ன ஒருதலையா காதல் பண்ணாரு, ஆனா அவர் கை கூடல அப்படின்னும் போது கிளின்டன் சொன்னாராம், அவரை நீ கல்யாணம் பண்ணியிருந்தா வெறும் பெட்ரோல் பங்க் இதோட மனைவியா தான் இருந்திருப்ப, என்ன கல்யாணம் பண்ணதுனால நீ பிரசிடென்ட் ஒய்ஃப் அப்படின்னாலாம். அப்ப ஹிலாரி கிளின்டன் அதோட கதை முடியல. ஹிலாரி கிளின்டன் சொன்னாங்களாம், நான் அவரை கல்யாணம் பண்ணியிருந்தா அவரும் பிரசிடென்ட் ஆயிருப்பாரு, நீங்க. அதனால எப்போதுமே நான் சொல்ல வர்றது என்னன்னா, ஆண்களை விட பெண்கள் எப்போதுமே சிறப்பா தான் எல்லாத்தையும் செய்வாங்க. ஆண்கள் நடத்தும் அரங்கங்கள் அதுதான் நீங்க கோவப்படாதீங்க, சிறப்பா நடந்துகிட்டு இருக்கு.
பெண்கள் நடத்தும் அரங்கங்கள் மிக சிறப்பா நடந்துட்டு இருக்குன்றதை பதிவு செஞ்சு 500வது அரங்கை எட்டி இருக்கிறவங்களுக்கும் அவங்கள சார்ந்த அத்தனை பேருக்கும், ஏன்னா அவங்க மட்டும் இல்ல, அவங்க கூட உழைத்த இணை வேட்பாளர்கள் எல்லாருக்கும் நன்றி தெரிஞ்சுக்கிறேன். மேலும் வாரம் வந்த, ஏன்னா நான் ஒவ்வொரு வாரமும் போகும்போது சில வாரம் நான் மட்டும் பேனர் வச்சுட்டு நின்று போட்டோ எடுத்துருக்கேன், ஆள் வரமாட்டாங்க. சோ வந்திருந்த அத்தனை பேருக்கும் ஒரு பல்கலைக்கழகத்தின் பேராற்றலை தனக்குள் அடக்கி வைத்திருந்த மாபெரும் சிந்தனையாளர் திருவிக்கா. அந்த திருவிக்கா அவரை தொடர்ந்து வந்த அறிஞர் பெருந்தகை மூவா அவர்களினுடைய அறிவு வாரிசாக நம் முன்னே அமர்ந்திருக்கக்கூடிய நம்முடைய அரசியல் வாரிசுகள் தான் பிரச்சனை. அறிவு வாரிசு என்கிற போது எந்த பிரச்சனையும் கிடையாது. அந்த வகையில் இன்றைக்கு நம்ம எல்லாம் திருவிக்கா மூவா என்கிற அந்த வரிசையில் அவர்களுடைய அறிவு வாரிசாக நம்மை ஒருங்கிணைத்திருக்கக்கூடிய நம்முடைய நெறியாளர் அவர்களை வணங்கி, ஆணும் பெண்ணும் நிகரெனக் கொள்வதால் அறிவினில் ஓங்கி வையம் தலைக்குமாம் என்கிற பாரதியினுடைய அந்த வரையறைக்கு ஏற்ப இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இலக்கிய அமைப்புகளிலேயே ஒரு அமைப்பு பெண்களுக்கு ஒரு சமத்துவத்தை வழங்கிக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அது மிக நிச்சயமாக நம்முடைய திருவிக்கா பேச்சு பயிலரங்கம் என்கிற அமைப்பு தான். நீங்க அங்க போனீங்கன்னா அந்த தலைமை பொறுப்பு இருக்கிறவங்க ஒருத்தர் 2 பேரை தேடி எடுத்துடலாம். ஆனா இன்னைக்கு நம்ம திருவிக்கா பேச்சு பயிலரங்கம் அப்படின்னு வந்துட்டா அதுல பெரும்பாலான இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா பெண்களுக்கு மிக முக்கிய பொறுப்புகள் வழங்கப்பட்டிருக்கிறது. சரி, ஏதாச்சும் ஒரு அமைப்புல ஆண் அமைப்பாளரா இருக்காரு அப்படின்னு பார்த்தா அந்த இடத்துல இணை அமைப்பாளர் கட்டாயமாக ஒரு பெண் இருக்கிறார் அப்படின்னா அந்த அளவிற்கு வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய அமைப்பு என்பது திருவிக்கா அவர்கள் கண்ட கனவை நனவாக்கி கொண்டிருக்கிறது. திருவிக்கா அந்த விரும்பிய பெண்ணின் பெருமையை வந்து பாத்தீங்கன்னா பறைசாற்றி கொண்டிருக்கிறது. அந்த வகையில் நமது அம்பத்தூர் பூங்கா அமைப்பு, அந்த அம்பத்தூர் பூங்கா அரங்கம் என்பது அம்மையார் உமா ராஜ்குமார் அவர்களாலும் இணையமைப்பாளர்களாக இருக்கக்கூடிய ஐயா சிவராமன் ஐயா, மணிமேகலை அம்மா அவர்கள், அம்மா ராதிகா அம்மா, இவர்கள் அத்தனை பேருடைய ஒருங்கிணைப்போடு மிகச் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த அரங்கம் மென்மேலும் சிறக்க வேண்டும். அதற்கு ஏதோ ஒரு வகையில் நம்முடைய பங்களிப்பும் தொடர்ச்சியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த அரிய வாய்ப்பினை வழங்கிய அனைவருக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம். 2003 ஜூன் மாதம் 29ஆம் நாள் சென்னை மாநகரின் செனாய் நகரில் திருவிக்கா பேச்சு பயிலரங்கம் சான்றாண்மை மிக்க நமது நிறுவனர் தாமோதரன் ஐயா அவர்களால் தோற்றுவிக்கப்பட்டு இன்று 33 கிளைகளை தன்னகத்தை கொண்டு அதில் ஒரு கிளையாக சென்னை அம்பத்தூரில் திருமதி ராஜகுமார் அவர்கள் பொறுப்பாளராகவும் மணிமேகலை அவர்கள் இணை பொறுப்பாளராகவும் சிவராமன் அவர்கள் இணை பொறுப்பாளராகவும் ஐயா வெங்கட்ராமன் அவர்கள் துணை பொறுப்பாளராகவும் சீரிய முறையில் நடைபெற்று வருகிறது என்பதை தங்கள் கவனத்திற்கு எடுத்துச் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த அரங்கத்திற்கு வருகை புரிந்துள்ள அறிவார்ந்த அனைத்து பெருமக்களுக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். திருவிக்கா என்பவர் யார்? நமது குழந்தைகள் எல்லாம் இங்க வந்திருக்கிறாங்க. இவ்வளவு சிறப்பா இந்த விழாவை நடத்தி கொண்டிருக்கிறோமே, அந்த திருவிக்கா என்பவர் யார் என்பதற்கு கோடிட்டு காட்ட வேண்டிய கடமைப்பட்டவனாக நான் இருக்கிறேன். திரு என்பது திருவாரூர், தஞ்சை மாவட்டத்தில் ஒரு புலமைமிக்க ஊர், ஒரு சான்றோர்கள் நிறைந்த ஊர். கோயில் 365 லிங்கங்கள் தினசரி வழிபடக்கூடிய லிங்கம். ஆடித்தேர் உலக புகழ் பெற்றது. கோயிலும் குளமும் சம பங்காக 4 ஏக்கர் கொண்டது. அந்த ஊரில் இன்றளவும் புலமைமிக்க பேச்சாளர்கள் மிக அதிகமாக இருக்கிறார்கள். இன்றைக்கு நடக்கக்கூடிய பட்டிமன்ற பேச்சாளர்கள் அதிகமாக அந்த ஊரில் இருந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் பார்க்கலாம், எந்த பட்டிமன்றமாக இருந்தாலும் சரி பேச்சாளர்கள் நிறைய இருக்காங்க. சண்முக வடிவேல் ஐயா அவர்கள் சிரிக்க பேசுவதாக அவர் அந்த ஊரை சார்ந்தார். இந்த மாதிரி அந்த ஊரை முதன்மை எழுத்தாக கொண்டு திரு என்ற எழுத்திற்கு உரித்தாக்குகிறார்.
அடுத்தது அவருடைய தந்தையார் பெயர் விருத்தாசலனார் கல்யாண சுந்தரம். அதனுடைய முதல் எழுத்துக்களைத்தான் நாம் திருபிக என்று உச்சரிக்கிறோம். இவர் ஆசிரியராக ஆரம்ப காலகட்டத்தில் உடல்நலக் குறைவால் பயிற்சி பள்ளி படிப்பை தொடர முடியாமல் இலங்கை கதிர்காம பிள்ளை அவர்களால் பயிற்றுவிக்கப்பட்டு மிகச்சிறந்த ஆசிரியராக எஸ்ரீ ராயப்பேட்டை பள்ளியில் பேராசிரியராக தனது பணியினை தொடர்ந்து மூவானூர் ராமாமிர்தத்தம்மாள் அவர்கள் பெரியார் பாசறையில் பயின்றவர்கள். பெண் அடிமையை ஒழித்து பெண்ணுக்கு தனி ஒரு இடத்தை தோற்றுவிக்கப்பட வேண்டும் என்று பெரியாரின் கட்டளைப்படி தமிழகத்திலேயே முதல் பெண்கள் மாநாட்டில் 2.5 மணி நேரம் தொடர்ந்து பேசியவர் நமது திருவிக அவர்கள். அவரை தேனிசை தென்றல் என்றும் அழைப்பார்கள், தமிழ் முனிவர் என்றும் அழைப்பார்கள். ஆக அவர் அவருடன் கமலாம்பாள் அம்மாள் அவர்கள் திருமணம் செய்து வாழ்ந்த காலங்கள் 6 ஆண்டுகள் மட்டுமே. அதற்கு பிறகு அவரிடம் யாராவது கேட்டால் இது எல்லாமே நான் புத்தகத்தில் படித்ததுதான். அவரிடம் கேட்டால் நான் தமிழோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், தனியாக வாழவில்லை. என்ன சொல்லுவாரோ? இந்த சிறப்புமிக்க அரங்கத்தில் தலைமை உள்ளிட்ட அத்தனை உறவுகளுக்கும் எனது இனிய நேர வணக்கம். நம்ம எல்லாம் மகிழ்ந்து கொண்டிருக்கும் நம்முடைய மேதகு டாக்டர் தாமோதர் ஐயா அவர்களுக்கு எனது சிறப்பு வணக்கம். அற்புதமான ஒரு அரங்கத்தில் இது போன்று விழாக்களில் கலந்து கொள்வதற்கு ஒரு கொடுப்பனை வேண்டும். உண்மையிலே இந்த அரங்கத்தை பார்த்தீங்கன்னாக்கா இப்போ பேசும்போது நிறைய பேர் பேசுனீங்க, மகளிர் அரங்கம் ரொம்ப சிறப்பு, நான் ஆண்களை குறித்து மதிப்பிடல. ஆனால் இந்த அரங்கத்திற்கு, இந்த அம்பத்தூர் அரங்கத்திற்கு தந்தையாக இருப்பவர் நம்முடைய குமார் ராஜ்குமார். உண்மையிலேயே ஆனா பாருங்க, அவர் முகம் ஸ்டேஜில் இருக்காது, எங்கேயோ ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டு இருப்பார். அப்படியான அற்புதமான ஒரு மனிதர் இன்று கர்நாடக சூப்பர் ஸ்டார் சிவராஜ்குமாருக்கும் பிறந்த நாள். இந்த அம்பத்தூர் அரங்கத்தின் குமார் ராஜ்குமார் அவர்களுக்கு பிறந்த நாள். அற்புதமான ஒரு இணையரை பெற்றிருக்கும் நம்முடைய அம்பத்தூர் அரங்கத்தின் அமைப்பாளர் கூடுதலுக்குரிய உமா மேடம் அவர்களின் தமிழை கேட்பதற்கு எனக்கு ஒரு தனி ஆர்வமே உண்டு. உண்மையிலேயே ஒரு குழந்தை தமிழ் அற்புதமாக அவங்க அந்த கொஞ்சி தமிழிலும் டீச் என்ற குரலிலும் அழைப்பு ஒரு வெண்மையிலும், ஆனா கண்டிஷன் எல்லாம் பயங்கரமா இருக்கும். நான் வந்துட்டேன் சார், அதெல்லாம் ஆமா எதிர்பார்த்துட்டு இருப்பேன், ஆமா அதுதான் கட்டன் ரைட்டு தான். அதனாலேயே இந்த அம்பத்தூர் அரங்கத்தை சார்ந்த அவரின் பிள்ளைகள் அரங்க உறுப்பினர்கள் மற்ற அரங்கங்களுக்கு வருவாங்க. அங்க நான் இருப்பேன், அந்த டைம் ஆனா போதும் கடற்கரை ஓடுவாங்க. அந்த கட்சி போட்டு மசூதி பக்கம் தவறா ஓடிடுவாங்க. அது போல இல்லைங்க சார், அமைச்சராங்க சார், மேடம் போட்டிருப்பாங்க. அப்படின்ற ஒரு கட்டுக்கோப்பாக இந்த அரங்கத்தை நடத்துவதில் மிகவும் நல்லவராக நம்முடைய உமா ராஜ்குமார் அவர்கள் விளங்கிக் கொண்டிருப்பது மிக மிக போற்றுதலுக்குரிய ஒரு தருணம் தான் இந்த தருணம். 500 வாரங்கள் என்பது இதுக்கு முன்னாடி பேசுவார். இதுவரை ஒரு அரங்கத்தை கூட ஒரு நாள் கூட நடத்தாம விட்டதே கிடையாது. அதுக்கெல்லாம் பெரிய திறமை வேண்டும். அது போல ஏறக்கூடிய சில அரங்கங்கள் தான்
ஐயா சொல்லுவாங்க அதெல்லாம். சில அரங்கங்கள் யாருமே இல்லைன்னா கூட நீங்க பின்னாடி நின்னுடணும், ஏன்னா உங்களை நம்பி 2 பேர் வருவாங்க அப்படின்ற மாதிரி. அது போல ஆட்கள் இருந்தாங்களோ இல்லையோ கரெக்டா நின்றுவாங்க. அப்படியாக இந்த அரங்கத்தை வளர்த்த 30 மேடம் தான் நம்முடைய. ஆகவே அவர்கள் இந்த அரங்கத்தை இத்தனை வீடும் சிறப்புமாக வழிநடத்தி நம்ம எல்லாம் இங்கே மகிழ்வித்துக் கொண்டிருப்பதற்காக நாம் அனைவரும் அவருக்கு சிறப்பு வணக்கங்களையும், இந்த அற்புதமான வாய்ப்பில் எனக்கு பேச வாய்ப்புள்ள அத்தனை உறவுகளுக்கும் எனக்கு சிறப்பாக நன்றிகளையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நெறியாளர் உள்ளிட்ட அனைத்து திருவிக தமிழ் பெரியார் விருது பெற்ற அனைத்து பெரியார்களையும் மற்றும் உள்ள உங்க எல்லாரையும் வணங்கி ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். நமக்கு சும்மாவா கிடைச்சது சுதந்திரம்னு ஒரு ஃப்ரேஸ் நம்ம கேட்போம். அதே மாதிரி சும்மா வந்துதான் ஒரு அரங்கம். யோசிச்சு பாருங்க, ஒரு அரங்கம் அமைப்பது என்றால் எவ்வளவு கஷ்டங்கள், எவ்வளவு அதனுடைய போராட்டங்கள். 4 பேர் ஒத்து வந்தாலும் ஒத்து வர மாட்டாங்க. இது எல்லாத்தையும் கட்டி கோப்பாக எல்லாத்தையும் ஒன்னா கொண்டு வந்து ஒரே எய்ம் தான், நம்ம எல்லாருக்கும் ஒரே கோல் தான், எல்லாரையும் பேச வைக்கணும், அவங்க வாழ்க்கையில சிறக்கணும். ஒரு மனிதனுக்கு 2 விதமான வெற்றி உண்டு. ஒன்று மானிட்டரி வெற்றி, நான் மானிட்டரி வெற்றின்னு உண்டு. பண விஷயத்துல சம்பாதிக்கக்கூடிய தகுதியை மேம்படுத்துறது பேச்சு தான். அதே மாதிரி வாழ்க்கையில பணம் மட்டுமே வாழ்க்கை இல்லை, சில சந்தோஷங்கள் இன்பங்கள் எல்லாத்தையும் கொடுக்கறது எதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம பேசுற பேச்சு தான். ஒரு மனுஷன் நம்ம பாக்குறோம்னா ஃபர்ஸ்ட் நம்ம எதை வச்சு எடை போடுறோம், அவங்க எப்படி பணிவா நம்மள்ட்ட பேசுறாங்க, எப்படி அன்பு செலுத்துறாங்க, எந்த நேரத்துல பேசுறாங்க, எந்த நேரத்துல பேசாம இருக்காங்க, எப்ப மௌனம் சாதிக்கிறாங்க அப்படின்றது தான் நம்ம ஒரு மனுஷனே நம்ம எடை போடுறோம். ஒரு மனிதனின் தகுதி அப்படின்னு பார்த்தோம்னா அவன் வாயில வர வார்த்தை தான் வாணின்னு சொல்லுவாங்க சமஸ்கிருதத்துல. வாணின்றத சரஸ்வதியும் குறிக்கும், வாணியையும் குறிக்கும். அந்த மாதிரி ஒரு தகுதி உள்ளது நம்மளுடைய பேச்சு பயிலர்கள். இது ஐயா அவர்கள் திரு தாமோதரன் ஐயா அவர்கள் எவ்வளவு ஒரு தொலைநோக்கு பார்வையோட பாரதியார்லாம் எப்படி யோசிச்சாரு, நம்ம ஆடுவோமே பள்ளி பாடுவோமே முன்னாலேயே அவர் கொண்டாடினார். அதே மாதிரி இவருடைய இது என்னன்னு நம்மளால இப்ப சொல்லவே முடியாது. அவ்வளவு பெரிய விஷயம். எவ்வளவு அரங்கங்கள், எவ்வளவு மக்கள், எவ்வளவு பயனாளிகள், அந்த பயனாளிகள் டைரக்டா பயனாளிகள், அப்புறம் இன்டைரக்டா எத்தனை பேரு, அதோட எக்ஸ்பான்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இது ஜியோமெட்ரிக் ப்ரோக்ரஷன் சொல்லுவாங்க. அதாவது 2 into 2 into 2 போறது ஜியோமெட்ரிக் ப்ரோக்ரஷன், 2 + 2 + 2 போறது அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன். நம்மளுக்கு எப்படி போகுது, ஜியோமெட்ரிக்கா அரித்மெட்டிக்கா? ஜியோமெட்ரிக். நம்மளுடைய என்எஸ்கேவே சொல்லிட்டாரு, ஜூனியர் என்எஸ்கேவே சொல்லிட்டாரு. சோ அந்த மாதிரி ஜியோமெட்ரிக் ப்ரோக்ரஷனா நம்ம இது என்ன பண்ணுதுன்னா சமுதாயத்து ஒரு புரட்சி கொண்டு வருது. பேசுவது மட்டுமல்ல, வெறுமா பேச்சு பயிலரங்கமா, பேசணும்னா மனம் செயல்படுகிறது, செயல் செயல்படுகிறது, எல்லாமே சேர்ந்ததுதான் பேச்சு பயிலரங்கம். அந்த மாதிரி பல விஷயங்கள்ல பல பேருக்கு முன்னுதாரணமா இருக்கு, பல பேரை வெற்றி இலக்கு அடைய வச்சது எதுன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய திருவிக பேச்சு பயிலரங்கம். ஒண்ணு வேணாம், இந்த உமா ராஜகுமார் மேடமா நான் பல வருஷத்துக்கு முன்னால பார்த்தேன். அவங்க இதே மாதிரி வெற்றி விழாக்கள் நடத்தும் போது எப்படி நடத்தினாங்க, இப்ப எப்படி நடத்துறாங்க நம்ம பழைய பார்த்தவங்களுக்கு தெரியும் எவ்வளவு வித்தியாசங்கள் இருக்குன்றத. முன்ன பாத்தீங்கன்னா அவங்க உட்காந்துருப்பாங்க, தாமோதர் சார் தான் தொகுத்து வழங்குவாரு, அவருக்கு தான் எல்லாரையும் கூப்பிடுவாரு, பேச வைப்பாரு, எல்லாமே பண்ணுவாங்க. ஆனா இப்ப பாருங்க என்ன ஒரு டிராஸ்டிக் சேஞ்சுன்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்ல, நான் பார்க்கும்போது அவங்க தமிழ் பெரியார் விருதெல்லாம் வாங்கல. இப்ப அப்படி சொல்ல முடியாது, நம்ம உமா மேடம் அப்படின்னு பேச முடியாது. தமிழ் பெரியார் விருது பெற்ற திருமதி உமா ராஜகுமார் அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியாது. தன்னுடைய தகுதியை எப்படி அவங்க வளர்த்துட்டு இருக்காங்கன்றத நம்ம பார்க்கணும். அவங்க வளரும் போது அந்த அரங்கமும் வளர்ந்துருக்கோம், எல்லாரும் சேர்ந்துதான் நம்ம எல்லாரும் சேர்ந்து வளர்றோம். இது எல்லாருக்கும் ஆதாரம் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய திரு தாமோதரன் சார் தான். அவருக்கு என்னோட பணிவான வணக்கத்தை சொல்லி இதே போல பல அரங்கங்கள் ஒவ்வொருத்தரும் நினைச்சோம்னா நம்ம எல்லாரும் பல அரங்கங்களை உருவாக்க முடியும். நம்மளால பல பேருக்கு பயனுள்ளவனா நம்ம வாழ முடியும். முன்ன நம்ம பேசுறதுக்கும் இப்ப நம்ம பேசுறதுக்கும் நம்ம எப்படி முன்னேறி போனதுக்கும் நம்மளே உதாரணம். வேற யாரையும் பார்த்துக்க வேண்டாம், நம்மளே பார்த்துப்போம். செல்ஃப் ரியலைசேஷன் சொல்லுவோம். நம்மளே நம்மளை செக் பண்ணி பார்த்தோம்னா அவ்வளவு ஒரு முன்னேற்றம் இருக்கும். இதே மாதிரி இன்னும் நிறைய பேருக்கு பயனுள்ளதாக இந்த அரங்கம் மட்டுமல்ல அனைத்து அரங்குகளும் சிறப்பட வேண்டும் என்று சொல்லி வாழ்த்தி வணங்கி விடைபெறுகிறேன். உங்கள் அன்பு சகோதரி பத்மாவதி. நன்றி, வணக்கம். ஆதி பகவன் நம்முடைய திருவிக பேச்சு பயிலரங்கங்கள் குறிப்பாக நம்முடைய பசுமை பூங்கா அம்பத்தூர் அரங்கம்
இந்த அரங்கினுடைய ஒரு மிகச்சிறிய 500வது வார நிறைவை 501வது வாரத்தில் மிக சிறப்பாக ஒரு தனியாக ஒரு மண்டபத்தை எடுத்து அதில் அனைவரையும் உட்படுத்தி அனைவரின் இசையுடன் இந்த அரிய அரங்கத்தை மிக வெற்றிகரமாக நடத்தி வரும் வீறுகொண்ட பெருமையாக இங்கே அமர்ந்திருக்கின்ற தமிழ் பெரியார் விருதாக திருமதி உமா ராஜ்குமார் அவரை உள்ளன்போடு நான் வணங்கி வாழ்த்துகிறேன். அவரை சார்ந்து அவர் எப்பவுமே பார்த்தீங்கன்னா அழகா சொன்னாங்க, உடன் பணியாற்றக்கூடிய அனைத்து நிர்வாகிகள் எல்லாரையும் சொன்னாங்க. அத்தனை பேரையுமே நான் நெஞ்சார எண்ணி பார்க்கிறேன். ஏன்னா அவங்க எல்லோரோட உதவிய, அதாவது இன்னைக்கு மேனேஜ்மெண்ட் மேலாண்மை என்ற துறையிலே இன்டர்பர்சனல் ஸ்கில் என்று சொல்லுவாங்க. மக்களோடு கலந்து பழகும் கலை வளர்த்தல் என்பது மிக அரிதான ஒன்று. தனிப்பட்ட நிலையிலே நாம் திறம்பட செயல்படலாம், அது வேறு. ஆனால் அனைத்து மனிதர்களுடன் ஒருங்கிணைந்து செயல்பட்டு அந்த நிறுவனத்தை உயர்த்தி பிடித்தல் என்பது ஒரு சில பேர் மட்டும்தான். மிகப்பெரிய ஒரு யூனிவர்சிட்டி தான் தெரியும், ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி மாதிரி ஒரு பெரிய பெரிய யூனிவர்சிட்டிஸ். அவங்க ஒரு ஆய்வு பண்ணாங்க, மிகச்சிறந்த நிறுவனங்களின் வெற்றி எதில் அமைந்திருக்கிறது என்றால் 35% அந்த தொழிலை பற்றி அவர்களுக்கு தெரிந்திருந்தால் போதும். ஆனால் 65% அவர்களுக்கு மக்களோடு கலந்து பழகும் கலையை அவர்கள் முன்னுற அறிந்திருக்கிறார்கள். அந்த வகையிலே இந்த அரங்கத்தை எல்லோருடன் இணைந்து மிகச் சிறப்பாக நடத்தி வருகிறார் அவர்கள். இன்று நாம் அழைத்ததன் பேரிலே உமா ராஜ்குமார் அவர்கள் ஒவ்வொருவரையும் அழைத்திருக்கிறார். முதல் அரங்கிற்கு பொறுமையாக காத்திருந்து அனைவருக்கும் அந்த வரவேற்பு அந்த அட்டைகளை எல்லாம் அளித்து எல்லோரும் வர வேண்டும் என்று அவர்கள் அன்பாக கேட்டுக்கொண்டார். அதற்கொப்ப இங்கு தமிழ் பெரியார் திருவிக விருதாளர்கள், நம்ம அன்புக்குரிய அனைத்து தமிழ் பெரியார் விருதாளர்களும் இங்கு வந்திருக்கிறார்கள். அவர்களை எல்லாம் நான் எல்லாவற்றுக்கும் மேலாக நம்முடைய முதல்வர் ராஜேந்திரன் ஐயா இங்கு தலைமை தாங்கி சிறப்புரை மிக சிறப்பாக அவர் திருவிக்காவை பற்றி அறிந்து கொள்ளுங்கள் என்று இந்த அரங்கத்தினுடைய ஆணிவேராக இருக்கக்கூடிய தமிழ் தென்றல் தமிழ் பெரியார் திருவிக்காவை பற்றி சில செய்திகளை நம்மிடம் காதல் கருதி சுருக்கமாக சொன்னார். அதுதான் முக்கியம். ஏன்னா பேசுதல் என்பது இந்த அரங்கத்தினுடைய சுவை எப்படின்னா, வளவளன்னு பேசுறத நம்ம யாருமே இங்க விரும்புறது. சுருக்கமாகவும் சுவையாகவும் பேசுவது எப்படி? நீங்க பார்த்திருப்பீங்க, இத்தனை தமிழ் பெரியார் இருந்தாலும் பேசினா யாருமே 2-3 நிமிஷம் இல்ல அதுக்கு மேலதான் எடுத்துக்கவே இல்லை. வந்தாங்க, என்ன எங்க அடிக்கணுமோ கரெக்டா ஆணி அங்கதான் இருக்கு. நம்ம இடையே பேசியவர்களும் அப்படித்தான். ஒவ்வொருத்தரும் மணிக்கணக்கில் பேசக்கூடிய ஆற்றல் படைத்தவர்கள் என்ற பொழுதும் மணியை எண்ணி பார்த்து அவர்கள் மணியாக பேசினார்கள் என்பதுதான். திருவள்ளுவர் சொல்வன்மையினே ஒரு அதிகாரம் எழுதியிருக்கார், 65வது அதிகாரம். அதுல 649வது குறள் தான் நம்ம தெரிவித்தார். பல சொல்ல காமுறுவர் மன்ற மாசற்ற சில சொல்லல் தேற்றாதவர். குறித்த சொற்களால் சுவையாக பேச தெரியாதவர்கள் வள 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 என்று பேசிக்கொண்டிருப்பார். அந்த பேச்சின் சுருக்கம் என்பது எவ்வளவு ஆற்றல் மிக்க ஒன்று. ஒரு சுருக்கமா பேசுறான்னா அவனுக்கு அறிவு தெரிவு மிக நன்றாக இருக்கிறது. ஏன்னா யோசிச்சு பாருங்க, சங்க இலக்கிய காலத்துல இருந்த திருவள்ளுவர் 1.25 அடியில திருக்குறள் சொல்ல முடியுமா? காதல பேசியிருக்காரு, துறவை பேசியிருக்காரு, ஞானத்தை பேசியிருக்காரு, அறிவை பேசியிருக்காரு, அறிவியலை பேசியிருக்காரு, அறவியலை பேசியிருக்காரு, மருத்துவத்தை பேசியிருக்காரு. எல்லாமே 1.25 அடி தான். அதுக்கு மேல ஒரு பயன்படுத்தல. ஏன்னா தெரியும், நீ வருங்காலங்கள்ல மனிதனுக்கு நேரம் இருக்காது, டைம் இருக்காது. எல்லாமே ஏஐ டெக்னாலஜில இன்னும் யோசிக்கிறான். நேற்று சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி சொல்லியிருக்காங்க, you should not believe
the things given by AI, you should not rely upon that அப்படின்றார். ஒரு டெசிஷன் கொடுக்கறதுனால AI யூஸ் பண்ணிலாம் கொடுக்குறாங்க. அது வந்து ஒரு மிகப்பெரிய இட்ஸ் a mission is always a mission. நீங்க எடுத்து பாருங்க, ஹிந்துல போட்டிருக்காங்க. எதுக்கு இதெல்லாம் நான் சொல்ல வரேன் அப்படின்னா, நம்ம இன்னைக்கு வந்து சுலபமா உன்னை கம்ஃபர்ட் ஜோன் இங்கேயே வட்டம் போட்டுக்கிட்டு இதுலயே நம்ம இருக்கணும்னு நினைக்க கூடாது. நம்மளை பெருக்கிக்கிட்டே இருக்கும். ஏன்னா நம்மிடையே இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு எல்லாருமே சொல்லுவாங்க, சார் இந்த அரங்கத்தை 23 வருஷம் ஆச்சு, நீங்க ஒரு 100ஆவது தொடங்கி இருக்கலாமே. நான் ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னேன், 100 தொடங்குறதுல வெற்றி இல்லைங்க, இருக்கிற அரங்கங்களை சிறப்பாக நடத்துவதுதான் நம்முடைய வெற்றி. இன்னைக்கு வந்து திருவிக்காக்கு மிகவும் பிடித்தது பெண்கள். ஏன் அவர் சொல்லுவார்னா, ஒரு ஆணை விட ஒரு பெண்ணாக பிறந்திருந்தால் எனக்கு பெருமிதமே சொன்னவர் திருவி. தனிக்கும் அவர் வாழ்ந்த ஆண்டுகள், திருமண ஆண்டுகள் 6 ஆண்டுகள் தான். 2 குழந்தைகள் பிறந்து உடனே இறந்து விட்டன. அந்த காலகட்டத்தில் கூட தன்னுடைய மனைவிக்கு அனைத்து கலைகளையும் கற்றுக் கொடுத்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு அருமையான மனிதர். அப்படிப்பட்ட திருவிக்கா முதலில் ஆரம்பிக்கும் பொழுது பெண்களே ஆண்களே என்றுதான் ஆரம்பிப்பார். ஆண்களே பெண்களேன்னு ஆரம்பிக்க மாட்டார். ஏன்னா அவருக்கு பெண் உரிமையிலே ஏன்னா அந்த காலத்துல இன்னும் மோசமா இருந்தோம். இப்ப கொஞ்சம் பரவாயில்ல. இப்ப ஆண்கள் நிலைமைதான் கொஞ்சம் யோசிச்சாரு. என்னம்மா சொல்டா, போலாமா இருடா, நான் யாரோ பேசுறான்னு பார்த்தா ஹஸ்பண்ட் வைஃப் அது. ஐயோ மணிமகள சிரிக்கிறாங்க, என்ன கரெக்டா சொல்றாங்க. இன்னைக்கு காலகட்டத்துல இன்னைக்கு கொஞ்சம் நமக்கு அது அந்த ஏற்றங்கள் இறக்கங்கள் அது வந்து செல்லமா கூப்பிட்டா பரவாயில்ல, அப்படில்ல வரணும் அப்படின்னு கூப்பிட்டா அது ஒரு அழகுதான். இப்ப சுரேந்தர் மாதிரி எல்லாம் உட்காந்துருக்காரு. சுரேந்தர் கல்யாணம் ஆகல இன்னும், அழகா எல்லாம் எடுத்துன்னு இருக்கிறாரு. இதெல்லாம் கேட்டுக்கிறாங்க அவர் எப்படி பரவாயில்ல. ஏன்னா மனிதன் இந்த அரங்கத்துல எல்லாரும் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, இந்த மேடை பேச்சுக்கான அரங்கம் நினைச்சுக்கிறாங்க. மன்னிக்கணும், எனக்கு அந்த மாதிரி ஒரு கோட்பாடே கிடையாது. மேடையில என்ன பொய்ய வேணா பேசலாம், என்ன செய்யறேன்னு வேணா சொல்லலாம், செய்யாமலே போகலாம். அது மேடையை நம்ம பேசலாம். தமிழ் வெறும் மொழி மட்டுமல்ல, அது ஒரு வாழ்வியல் சொன்னது தமிழ் தெரியாது. அது வெறும் மொழி அல்ல, அது ஒரு வாழ்வியல். இப்ப நம்ம தமிழை பேசுறோம்னா அது ஒரு வாழ்வியல். அந்த வாழ்வியல் நோக்கு நமக்கு மிக மிக முக்கியம். ஏதோ கட்சித்து செல்வதல்ல நம் வாழ்க்கை. இன்னைக்கு நம்ம இடையே இருக்கக்கூடிய அத்தனை பேருமே உள்ளத்தை பேசக்கூடியவர்களாக இருப்பதுதான் நம்முடைய வெற்றி. ஏன்னா இன்னைக்கு உதடு வேறு உள்ளம் வேறு பேசுகிறோம். உதடுகள் பாராட்டுகின்றன, உள்ளம் நம்மை வெறுக்கின்றன. உதடுகள் சிரிக்கின்றன, உள்ளத்துல கடுமை இருக்கிறது. புறத்தோற்றம் நம்மை ரசிப்பது போல இருக்கிறது, அகத்தோற்றம் நம்மை அருவருப்பை வைத்திருக்கிறது. இது இயற்கை, இதை யாரும் மறுக்க முடியாது. இந்த உலகியலை தாண்டி நம்ம சிந்திக்கணும். அதனால வள்ளுவர் சொன்னான், கனவினும் மின்னா அது மண்ணோ வினை வேறு சொல்வேறு 819. இன்னைக்கு பெண்களிடம் நாம் கொடுத்த அரங்கங்கள் எல்லாம் அப்படின்னு நான் சொன்ன உடனே நீங்க தப்பு எடுத்துக்கூடாது. ஆண்களுக்கு திறம்பட கணேசர் சொன்னார், அவர்கள் சிறப்பாக செய்கிறார்கள், இவர்கள் மிக சிறப்பாக செய்கிறார்கள். ரொம்ப அருமையா சொன்னார். எல்லாருமே சிறப்பாக தான் செய்யறாங்க, இவர்கள் மிகச் சிறப்பாக செய்கிறார்கள் என்பதுதான் அது கூடுதல் சிறப்பு, வேற ஒண்ணும் கிடையாது. இப்ப நான் புதுமையா ஒரு புது அரங்கம் இல்ல, அந்த அரங்கத்தை நம்ம வந்து மீட்டூர் வாக்கம் செய்யலாம். சில அரங்கங்கள், ஒண்ணு பூம்புகார் அரங்கம் வெள்ளிவாக்கம், அதை எடுத்து நடத்துவது பூங்குடை. பூம்புகாருக்கு ஒரு பூங்குடை. அவர்கள் சிறப்பாக, அதுதான் நம்ம பெருந்தட்டையாரோட பிறந்த நாளை கொண்டாடும். ரொம்ப அழகா நடத்தினாங்க. அவங்க கூட முத்தமிழ் 2 பேரும் சேர்ந்து அழகா மிகச் சிறப்பாக நடத்தினார். அதே மாதிரி நம்ம ஜீவா பூங்காவை எப்படி நடத்துறது, ஜீவான்ற ஒரு அற்புத மனிதன் பேரிலே உருவாக்கப்பட்ட அந்த பூங்காவை நடத்த முடியாம இருந்தது. எனக்கு உள்ள அப்படி தோச்சு போச்சு. பக்கத்துல இருக்கிற அரங்க வீடுகள் நடத்துறவங்க சொன்னேன், கொஞ்சம் பாருங்க. எல்லாரும் வாய் பேசுகிறார்கள், ஆனால் உள்ளத்திலே அதோட மலர்ச்சியை விரும்புவர்கள் ஒரு சில பேர். நான் யாரையும் குறை சொல்லுவேன். உண்மை என்னன்னா, யாருக்கும் இங்க புகழ் வந்துடாது. இப்ப தாமோதரனை வந்து முழக்கம் பாராட்டிட்டாலோ இல்லைன்னா
வசீகரன் பாராட்டிட்டாலோ இல்லைன்னா உமாராஜ்குமார் பாராட்டிட்டாலோ நான் இங்க ரெக்க கட்டி பறக்க போகுது. நான் பிராக்டிக்கலா பேசுறேன். எதையுமே யார் என்ன பாராட்டினாலும் எனக்கு ஒன்னே ஒண்ணுதான் தோணும், இதுக்கு நான் தகுதி உடையவன். இந்த கேள்வியை நான் எழுதிட்டேன். என்ன பாராட்டுறதெல்லாம் நான் திரும்பி அப்படியே அவரை பார்த்துருவேன். திருவிக்கா, திருவள்ளுவர், அவங்கதான் உண்மை. அவங்க பேரை சொல்லிதான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். இப்ப இந்த அரங்கங்கள்ல ஆற்றல் மிக்கவர்கள்லாம் வரீங்க, நீங்க நிக்கிறீங்கன்னா என்ன காரணம்? உமாராஜ்குமாருடைய ஆளுமை ஒரு பக்கம் இருந்தாலும், அணுகுமுறை ஒரு பக்கம் இருந்தாலும், உங்களுக்கெல்லாம் இயல்பாகவே இதில் இருக்கக்கூடிய பற்றுதான் உங்களை ஈர்த்தி வைத்திருக்கிறார். ஏன்னா ஒப்பேரே செய்ய முடியாது. நீங்க நிறைய அரங்கங்கள் பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம இந்த ஐயா யோகரத்னா வந்து யோகாவும் இதுவும் சொல்லி தருகிறார்கள். அதே மாதிரிதான் இல்லதரும் பாத்தீங்கன்னா யோகாவும் பேச்சு அரங்கமும் சேர்ந்து நடக்கக்கூடிய ஒரு அரங்கம், பெண்கள் அரங்கமாக அது இருக்கிறது. இவர் அரங்கம் குழந்தைகள் அரங்கமாக இன்று வளர்ச்சி பெற்றுக் கொண்டிருக்கிறார். சார் அவர் போடுவார் எவ்வளவு பேர் பங்கேற்றாங்க, 45 பேர். யோசிப்பாங்க, 55 பேர் 2 மணி நேரம் அரங்கம் நடத்துறாங்கன்னா அதுக்கு எவ்வளவு பொறுமை வேணும். அதுவும் கணவன் மனைவி 2 பேருமே ரொம்ப அன்பா அதை வந்து நடத்துறாங்க. அதே மாதிரி இங்கேயும் உமாராஜ்குமார் ராஜ்குமார், ஆனா ராஜ்குமார் வந்து அது ஒரு நல்ல ஒரு அருமையான மனிதர். அடக்கம் என்ற சொல்லுக்கு அவர் ஒரு அணிகம். அங்கே நின்றுச்சியோ என்ன உண்மையா பாராட்டியா, அவ்வளவு உதவி செய்யக்கூடிய. இன்னைக்கு கூட இந்த நிகழ்ச்சி நடக்குதுன்னா அதுக்கு ஒரு பின்னாடி இருந்து நிறைய பணிகள் செஞ்சுட்டு இருப்பாங்க, அமைதியா செஞ்சுட்டு இருப்பாங்க. அவருக்கு என்னன்னா உமாராஜ்குமாரை வந்து நிக்க வச்சு பார்க்கணும். For every successful man there is behind a woman. Every successful woman there is behind a man. யாருமே மறுக்க முடியாது. ஏன்னா இந்த அரங்கங்கள்ல இன்னைக்கு வரக்கூடிய யாருமே உட்கார்ந்து இருக்கணும்னு நினைக்க மாட்டாங்க. தொழில்நுட்ப வசீகரன் வந்தாருன்னா என்ன பண்ணுவாருன்னா அந்த அரங்கம் முன்னாடியே போயிடுவாரு. அந்த காட்சிகள் ஒவ்வொன்றையும் எடுத்து பாக்குறவங்க எடுத்து அரங்கம் நடந்துச்சு, ஸ்டார்ட் ஆயிடுச்சு, எல்லாரும் உட்கார்ந்து இருக்காங்க, நிக்கிறாங்க, நம்ம அப்படியே பார்த்துட்டே வரலாம். லேட்டா வரவங்க பக்குன்னு இவ்வளவு நடந்தது நம்ம போகவே எல்லாம் போட்டுருவாங்க. அதே மாதிரி சேவை செம்மல் நம்ம அழகசாமி அவர் அண்ணாலோ வந்தாருன்னா ராஜு வந்தாரு, 2 பேருமே என்னென்ன வேலை செய்ய முடியுமோ அதை எடுத்து செஞ்சுட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி நம்ம அரங்கத்துல ஒவ்வொருத்தரும் பாத்தீங்கன்னா சும்மா உட்கார மாட்டாங்க. வந்தா என்னன்னா அவங்க வேலை செய்யும், அரங்கத்தை நடத்துறதுக்கு என்னால என்ன செய்யும், இந்த மாதிரி உணர்வு உள்ளவர்கள். அதே மாதிரி ஒருத்தர் வந்தாலும் அரங்கம் நடத்துவார். நம்ம அன்புக்குரிய தமிழ் பெரியார் இருந்தால நம்முடைய போர்ட்டல் குணசேகரன் ஒருத்தர் வந்தாலும் அரங்கம் நடத்து. ஏன்னா அவரு அப்படிதான், யாருமே வரலனாலும் பாவம் மனமன நான் அமைதியா பேனர்ல பேசிட்டு போயிடுவேன். நான் அதுதான் சொல்ல கரெக்டுன்னு. அது நான் என்ன சொல்றேன், யாருமே வரலாம் அரங்கம் நடத்தணும். அவன் முதல் அரங்கம் நடத்தின காலத்துல சில நேரங்கள்ல வர முடியாம போயிடும். முழக்கம் பத்மாவதிக்கு ஞாபகம் இருக்குமா என்னன்னு தெரியல. 2009 இந்த பெருமைக்காரதான் எல்லாம் நீங்க சொல்றதா நினைச்சு கூடாது. 2009 எனக்கு ஒரு பலத்த சேதம் என்னன்னா, ஞாயிற்றுக்கிழமை தோறும் நான் இப்ப நிறுத்திட்டேன் இந்த மாதிரி பண்றது இல்லை. கடற்கரை சாலையிலேயே ஓடுவோம். காலையில 4:15 நாங்க போயிடுவோம். ஆனா அன்னைக்கு ஒரு குளிர்காலம் கிட்டத்தட்ட, அதனால அன்னைக்கு ஜனவரி மாதம் கொஞ்சம் தாமதமா போயிட்டேன். அன்னைக்கு நான் போகும்போது மணி 6. கரெக்டா அந்த சிக்னல் கிட்ட, சிக்னல் விழுந்த பிறகு ரிட்டர்ன் பண்றேன். எதிரில் இந்த கார் வந்தாச்சு, தூக்கி போட்டு கீழே விழுந்து உயிர் போல. ஆனா கை பலத்து சேதாரம், இந்த எலும்பு மணிக்கட்டு எலும்பு இறங்கிடுச்சு. அது ஒரு பெரிய அடியல். மணிக்கட்டு இறங்கு உங்களுக்கே தெரியும், இது இறங்கினா எவ்வளவு கஷ்டம். அந்த கட்டை போட்டுட்டு அன்னைக்கு காலையில அடி ஆக்சிடென்ட், வண்டியெல்லாம் வந்துச்சு. அன்னைக்கு மாலை அரங்கு ஞாயிற்றுக்கிழமை, இன்னைக்கு ஜனவரி 9. அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை வரேன், அந்த அரங்கத்துக்கு வரேன், எல்லாரும் திரிச்சாங்க. என்ன சார் காலையில அடி கட்டு இவ்வளவு பெருசாகுது, ஏன் சார் வீட்டுல ஒண்ணுமே கேட்க மாட்டாங்க. வீட்டுல என்னமோ கேட்கதான் செய்வாங்க, எவ்வளவுதான் கேட்க முடியும், திருந்துறவனை கேட்கலாம். என்ன ஏன்னா ஒரே வாக்கு அரங்கம். மாறுபட்ட கருத்து எனக்கு கிடையாது. உனக்கு அரங்கமா அதுவா அப்படின்னா எனக்கு அரங்கம். ஆனா அதுக்காக எல்லாரையும் அப்படி சொல்லுங்க நான் சொன்னதே கிடையாது, நான் சொல்லவும் மாட்டேன். ஏன்னா உங்களுக்கு எல்லாம் முதலில் குடும்பம், அப்புறம்
ஒரு விஷயம் நடக்கணும்னா ஒருத்தர் எல்லாத்தையும் தியாகம் பண்ணாதான் அது நடக்கும். எல்லாரும் தியாகம் பண்ணணும் அவசியம் இல்லை. I'm not for this. நான் love people. இந்த ஒரு அரங்கம் என்பது திருவிக்கா பெயரில் தொடங்கப்பட்டது. அந்த மரியாதையை இன்னைக்கு பெண்கள் எல்லாம் அது பாருங்க, யாரெல்லாம் இந்த பெண் அரங்கம் நம்ம கொடுக்குறோமோ அது அவ்வளவு சிறப்பு நடந்தது. புதுசா ஒரு பெண் செல்வி, சின்ன பெண் ஜீவா பூங்கா கொடுத்து எவ்வளவு அழகா செய்யறாங்க. அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை போறேன் நான். ஐ வாஸ் ஸ்டன்ட். அவங்க கூப்பிடுறது, அவங்க அதை காயின் பண்றது, அந்த வே ஆஃப் அப்பீலிங் அவ்வளவு ஷார்ப்பா, சின்ன பெண் தான் அவ்வளவு அழகா நடத்துறாங்க. அப்போ பெண்கள்கிட்ட என்ன முத்தமிழ் அவ்வளவு, இவங்க அவ்வளவு அழகா நடத்துறாங்க, பூங்குழலி நடத்துறாங்க. டக்குன்னு ஷார்ப்பா கூப்பிட்டு கொஞ்ச காலத்திலே அவங்களோட இம்ப்ரூவ்மெண்ட்டை நான் பார்க்கிறேன். அப்ப இவங்கெல்லாம் எப்படின்னா இந்த எல்லாமே பெண்கள் தான். அதுக்காக ஆண்கள் நடத்தலன்னு சொல்ல, கணேஷ் கிட்ட தான் கொடுத்த தாங்குறாரு. டேக்கிங் கேர் ஆஃப் இட். அது நான் இல்லைன்னு சொல்ல முடியாது. எல்லாருமே சிறப்பா செய்யறாங்க. ஆனா பெண்கள் திருவிக்காவுடைய ஆசை, அந்த கனவு இன்று எத்தனை பெண்களை கொடுத்தாலும், பெண்கள்கிட்ட கொடுத்தாலும் அவங்க சிறப்பா நடத்துறாங்க. அன்னைக்கு பார்த்தா பவானி செல்லும் முருகன் இருக்காரு, உற்சாக பேச்சாளர் செய்வார், எல்லாம் பண்ணுவார். மோகன் இருக்காரு, எல்லாம் முப்பரிமாணம் எல்லாம் செய்வாங்க. இருந்தாலும் அவங்க எடுத்து செய்யற அந்த பாங்கு, நீ கூட வரேன்னு சொன்னாங்க, பாவம் என்னவோ தெரியல அவங்க வர முடியும். அவங்களவே இன்னைக்கு நான் நினைச்சு பாக்குறேன். அவங்க கணவர் இந்த 2 குழந்தைங்க, குட்டி குழந்தைங்களை கூட்டிட்டு வருவார். இன்னைக்கு அந்த ஒரு குழந்தை இன்ஜினியரிங் முடிச்சுட்டு வேலைக்கு போகணும். இன்னொரு குழந்தை கராத்தே, ஜூடோ எல்லாத்துலயும், சிலம்பம் எல்லாத்துலயும் நம்பர் 1, ஸ்டேட் டிஸ்ட்ரிக்ட் எல்லாத்துலயும் நம்பர் 1. இன்னைக்கு அந்த குழந்தைங்களை கூப்பிட்டு வந்த அவர் இல்லை, சின்ன வயசுலயே இயற்கை எழுதிட்டார். நம்ம அரங்கத்தோட உறவாடியவர், ரொம்ப அன்பா இருப்பார் செல்வமுருகன். நீங்க செல்வமுருகன் இல்ல, அந்த குழந்தைங்க வளர்ந்து இன்னைக்கு அவ்வளவு சிறப்பா அந்த அம்மா அந்த அரங்கத்துக்கு தொடர்ந்து வருகிறார்கள். ஏன்னா செல்வமுருகன் வந்துட்டு இருந்தார், நான் வருவேன் அப்படின்னு வராங்க. இதுதான் இந்த அரங்கத்தினுடைய சிறப்பு. அரங்கத்துல ஒவ்வொருத்தருமே இது அரங்கமா நினைக்கல, அவங்க அதை குடும்பமாகவே தான் நினைக்கிறாங்க. இங்க வராங்க ஒருத்தருக்கு ஒண்ணு நான் எல்லாரும் துடிக்கிறாங்க. ஒருத்தருக்கு ஒரு சின்ன ஆபத்து, எனக்கு ஒரு விபத்து, என் வீட்டுல இருக்கிறவங்க செய்யறது கடமை, செஞ்சுதான் ஆகணும், இல்லைன்னா வெளில திட்டுவான், இன்னும் வீட்டுக்கார அடிபட்டுக்கிறா வந்து செய்ய மாட்டேன் நீ. அதுக்காக வீட்டுல இருக்கவங்க கெட்டவங்க நான் சொல்ல, என்ன விட நல்லவங்க, நான் அதுவே சொல்றேன். இப்பவே எழுதிக்கோங்க, என் வீட்டுல இருக்கவங்க நான் கெட்டவங்கன்னு சொல்ல, என்னை விட ரொம்ப நல்லவங்க. நான் தான் அவங்களுக்கு கெட்டவன். ஏன்னா நான் செய்யறது இல்லை அந்த சில கடமைகள், பட் அவங்க எல்லா கடமையும் செய்யணும், அவங்களும் நல்லவங்க. அப்ப அந்த அடிபட்டு கீழே விடும்போது வந்து இந்த அந்த 4 மாதமும் நான் படுக்கையில இருக்கும் பொழுது எனக்கு ஓடி வந்து அத்தனை திருவிக்கா வருவது. நான் தனியா இருக்கிறாங்க, வந்து என்ன பேசுவாங்க, ஒண்ணு செய்யும் போது எல்லாருமே வந்தாங்க, யாரும் வராங்க. அப்ப செல்வமுருகனும் பவானியும் வந்து கூட 2-3 அப்பப்போ வந்துடும், வந்து பேசுவாங்க. சார் அவங்க தனியா இருக்கு. ஒரு தீபாவளி ஹாஸ்பிட்டல்ல இருக்கேன், ஓடி வராரு யாரு, நம்மளுடைய கோச், அன்புக்குரிய அண்ணா நகர் மணிஷா மனைவி, அவரோட மனைவி. அவங்க தீபாவளி பலகாரங்களை எடுத்துட்டு வந்து, சார் நீங்க சாப்பிடுறத நான் பார்த்துட்டு தான் சார் போவோம், வைக்க மாட்டேன் சார் அப்படின்னு 2 பேருமே அது தட்டுல போட்டு கொடுத்து, எனக்கு மருந்தெல்லாம் ஊத்தி சாப்பிடவே பிடிக்காது, இருந்தாலும் அதை நம்ம சாப்பிட வச்சுட்டு போகணும். சொல்லுங்க, எந்த உறவுகளுக்கும் சரி, இதுதான் நம்ம எனக்கு செஞ்சதுன்றதுக்காக நான் சொல்லல, எல்லோருக்கும் நாங்களும் சரி. ஏன்னா காசு பணம்ன்றது சம்பாதிக்கலாங்க, ஆனா மனித மனங்களை சம்பாதிப்பது கடினம். என் வீட்டை உருப்படாகணும்னு சொன்னாங்க, 4 பிள்ளைல கடைசிங்க சம்பாதிக்கவும் தெரியல. அவங்க அழகா சொன்னாங்க, பொருளாதாரத்துல எப்படி உயர்றது, நான் பினான்சியல் நம்ம முழக்கம். ஆனா அவங்க சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், அந்த நான் பினான்சியல்ல நான் ஒருத்தன். பினான்சியலா ஒன்னும் பெருசாலாம் சம்பாதிக்கல, சாதிக்கல, கார்லாம் வாங்கல, நீங்க 2 வீலர் தான். ஏதோ எங்க அன்புக்குரிய நண்பன் உற்சாக பேச்சாளன் 4 காலில் என்ன கூட்டின்னு வருவான், அவங்க என் மேல இறந்து காட்டுவான், சார் நான் வரேன் சார். சின்ன நேரம் இப்ப பாவம் அவங்களோட வேலை பிஸி மாட்டிக்கிறது, நான் உரிமையா கூப்பிடுறது தம்பி அவன், அதனால அவன் எதனா தப்பு இல்லை. ஏன்னா மரியாதைக்குரிய உற்சாக பேச்சாளர், தமிழ் தெரியாத அப்படின்னு அவனுக்கு அது பிடிக்காது. அவர் தான் என்ன கூப்பிட்டு வந்தாரு இன்னைக்கு. அந்த மாதிரி எனக்கு எதுவும் கிடையாது, 4 வீலரு, காரு, பைக்கு, ஏதோ 2 பைக்கு போய் வந்து
எதுக்கு இதை நான் சொல்ல வரேன்னா, இந்த உறவுகள் அணுக்கங்களை எல்லாம் நாம் இங்கு பார்க்கிறோம். எல்லாரும் ஒருத்தர் நான் ஒரு உதாரணத்துக்காக நான் சொல்றேன், ஏன் இந்த அரங்கம் அப்படின்னு. நம்முடைய நடேசன் பூங்காவிலே ஒரு கானா பாடல், அருமையா கானா பாடல், சினிமாவில் வாய்ப்பு தேடிட்டு இருந்தாங்க, நல்ல குண்டா இருப்பாங்க. வாய்ப்பு தேடி அதன் சின்ன சின்ன ரோல் எல்லாம் நடிச்சாரு. அவர் ஊர் வந்து கிருஷ்ணகிரியோ தர்மபுரியோ, கிருஷ்ணகிரின்னு நினைக்கிறேன், தர்மபுரியா. வீட்டுக்கு அப்பப்போ வந்து சார் எனக்கு கஷ்டமா இருக்குன்னாரு. ஏதோ பாவம், ரொம்ப நல்ல மனுஷன், நல்ல பெரிய உடம்பு, சின்ன வயசு தான், 40 திடீர்னு ஒரு நாள் லயலா காலேஜ் வந்தாரு, ஃபுட் கோர்ட் அட்டென்ட் பண்ணாரு விழா. வெளியே வராது, ரோட்ல விழுறாரு, இறந்து போறாரு. இந்த செய்தியை குணசேகரன் எனக்கு சொல்றாரு, சார் இந்த மாதிரி அவர் தவறிட்டாரு. இந்த மாதிரி நான் ஒண்ணுமே செய்யலைங்க. காலையில இந்த செய்தியை காது கேட்டுச்சு. நான் என்ன சொன்னேன், மற்ற ஃபார்மாலிட்டி நீங்க பாருங்க, பினான்சியல் ஃபார்மாலிட்டி நான் பாக்குறேன். ஏன்னா நான் இருந்து போட்டாதான் அது வேலைக்கு ஆகும் அப்படின்னு செய்தி போட்டேன். இந்த மாதிரி ஆச்சு. நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க, அன்னைக்கு ஒரு நாளுக்குள்ள நமக்கு வந்த கலெக்ஷன் 1,20,000 ரூபாய். யாரையும் நான் கம்பல் பண்றேன், இந்த மாதிரி ஆயிடுச்சு, அவன் குடும்பம் இருக்கு, ஒரு குழந்தை இருக்கு, நீங்க பண்ணுங்க. அப்ப அந்த வண்டியில கூட்டு போற அரசு வண்டிக்கு 20,000 ரூபாய் கொடுக்க வேண்டிய காலத்துல அதையும் கொடுத்துட்டோம். கொடுத்தவர்கள் கலெக்ஷன் வரல. அடுத்த நாள் கிட்டத்தட்ட 1,25,000 ரூபாய் அந்த குழந்தை பேர்ல டெபாசிட் போட்டு அவன் மனைவியும் அவங்க மாமனாரையும் அழைச்சு அதை கொடுத்து, நான் அப்ப அந்த அரங்கத்தின் அமைப்பாளர் தமிழ் பெரியார் விருதாளர் நம்மளுடைய அன்புக்குரிய வேட்சி முருகேசன் அவரையும் கையில வச்சுட்டு 2 பேரும் அங்க அந்த செக்க போஸ்டல் இதை கொடுத்தோம். 18 வயசு ஆகும்போது இந்த குழந்தைக்கு அது விரிவாக கிடைக்கும். எதுக்கு இதெல்லாம் நான் சொல்றேன்னா, இந்த அரங்கங்கள் என்பது மனித இழையோடும் சேர்ந்து பின்னி ஓடிக்கொண்டிருக்கு. அதே மாதிரி கொளத்தூர்ல ஒரு அரங்கு தொடக்கணும் சார், கொளத்தூர் தானே, அரங்கம் தொடக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம வசிக்கிட்டேன்னு சொல்லியிருந்தேன். முதல்ல கீதா மேடம் வந்து அங்கேயே இருக்கிறாங்க, ஆனா அவங்க வந்து பொறுப்பு எடுத்துக்கிட்டு கொஞ்சம் யோசிக்கிறாங்க. ஏன்னா அவங்க நிறைய அவங்க உடல்நிலை சரியில்லை. அவங்க தமிழ் பெரியார் இருந்தாங்க, நம்ம அரங்கத்தினுடைய அத்தனை விஷயங்கள்ல கலந்துப்பாங்க. இன்னைக்கு கூட வர முடியலன்னு வருத்தப்பட்டாங்க. அவங்களும் நல்ல, அவங்க சொன்னாங்க, என்ன இது மாத்திரம் கொடுத்துடாதீங்க ஐயா, நான் கூட இருந்து உதவி செய்யறேன் அப்படின்னா. யாரை போடுறதுன்னு தான் தன்னுடைய 2 குழந்தைகளையும் திருக்குறள் ஒப்புவிக்க செய்த தமிழக அரசு பரிசை பெற செய்த நம்முடைய முனைவர் கிரிஜா அவர்கள். இவங்க வந்து ஆசான் மெமோரியல் கல்லூரியில தமிழ் பேராசிரியர். இவங்கள நான் என்ன பண்ணேன், நான் எப்படி அது அந்த திருவிக்கா எனக்கு வந்து கொஞ்சம் ஞானத்தை கொடுத்துருக்காருன்னு நினைக்கிறேன். சில பேரை பார்த்தா இவங்களை போட்டா செய்வாங்க அப்படின்னு அந்த இயற்கை, என்னோட அறிவு இல்லை, அந்த திருவிக்காவுக்கு அந்த ஞானம். சில பேர் பார்த்தோன்னு இவங்ககிட்ட கொடுத்தா அது நடக்கும் அப்படின்றது தோணும். ஒரு அனுபவத்தாலும் இருக்கலாம், திருவிக்கா மாதிரி அவருடைய உள்ளொளி, அவருடைய ஞானமும் இருக்கலாம். இவங்களை பார்த்தோன்னே எனக்கு தோணுச்சு, என்ன மேடம் அப்படின்னு கேட்டேன். ஐயா அப்படின்னாங்க, நீங்கெல்லாம் செய்யலாம், பசங்க எல்லாம் போட்டு பண்றீங்க செய்யுங்க, ஆனா வசியம் உடன் இருந்து நான் பாத்துக்கிறேன், நம்ம நண்பர் இருக்காரு சொல்லி அதுக்கு ஒரு களம் அமைத்து இன்னைக்கு சும்மா அருமையாக கொரட்டூர் அரங்கம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதை அந்த பெண்கள் செய்து அடுத்து செல்வி ராஜேஷ தான் எந்த ஊர்ல போடலாம்னு யோசனை. அவங்களும் நிறைய சமுதாய பணி செய்பவர், இருந்தாலும் பார்க் எங்கன்னு தெரியல, ஏதாவது ஒரு பார்க் கண்டுபிடிச்சா அவங்களையும் போட்டுடலாம் அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்கிறது. நம்ம என்னமே அப்படிதான், பெண்கள் ஆண்கள் பாகுபாடு சொல்லல, செய்வார்கள் அவர்கள். அவங்களெல்லாம் யூஸ், அவங்க திறமையும் அறிவும் ஆற்றலாம். அவங்க சட்டம் பத்தி நிறைய சொல்லலாம். வழக்குகளை சந்திப்பவர், அடிக்கடி என்னென்ன நமக்கு நேரும் என்பதையெல்லாம் அவர்கள் திறம்பட விளக்கம்பட சொல்லி நம்மை அறிவுறுத்தல் செய்யலாம், விழிப்புணர்வு தான். வாய்ப்பு இல்லை, ஏன்னா அவங்க வந்து நிறைய எவ்வளவு சிக்கல்களை முச்செல்லாம் அவுத்தினா இன்னும் முச்சை அவுக்க வேண்டியதுதான் இருக்குது. அந்த முச்செல்லாம் அவுத்தவங்கதான் அவங்க ஃப்ரீயாவாங்க. அதுக்கப்புறம் ஒரு பூங்கால போட்டுடலாம். அது வரைக்கும் அவங்க முடிச்செல்லாம் அவுத்து முச்சு, அப்பா நான் எல்லாம் முச்சும் அவுத்துட்டேன் சார், என்னைக்கு வராங்களோ நான் அன்னைக்கு ஒரு பூங்காவை அவங்க கொடுத்துடணும். பாருங்க, என்னோட சிந்தனை எல்லாம் எங்க ஓடும்னா 24 மணி நேரம் நம்ம வாழ்வியல், நம்ம வகுப்பு எடுக்கிறது அதெல்லாம் அப்புறம். அந்த நேரத்துல கூட ஏதாவது ஒரு பூங்கா பார்க்கணும், இந்த பூங்கா நல்லா இருக்குது, இங்க ஆரம்பிக்கலாமா இப்படி பார்த்துட்டு அடையாறு அந்த பக்கம் போகும்போது ஒரு பெரிய பூங்கா இருக்கும்.
இந்த பூங்கா நல்லா இருக்குங்க. எனக்கு இப்போ பெரிய கண்ணு இந்த மேடை பார்க் சின்னவரிப்பேட்டில் இருக்கு, அருமையான ஒரு பூங்கா. அதுதான் மேடை பார்க் போயிட்டு அந்த இடத்துல ஒரு அரங்கத்தை ஆரம்பிக்கும். அந்த இடத்துல ஒரு ஆளை போடணும். இதுதான் நம்மளுடைய இந்த எண்ணங்கள் தான். நம்ம அதே மாதிரி ஆள் கிடைச்சாலும் போட்டுருவோம். நம்ம யார் கிடைச்சா நல்ல ஒரு திறன்மட அங்க நின்று அங்க இருக்கிறவங்க சமாளிக்கணும். எவ்வளவு எதிர்ப்புகள் வரும் தெரியும். அவ்வளவு ஈஸியா ஒரு அரங்கம் நடத்த முடியாது. வருவான், தொந்தரவு பண்ணுவான், நம்ம எதிரிலேயே நடத்துவான், கேலி பண்ணுவான். இதெல்லாம் சகிச்சுக்கிட்டு நம்ம பொறுமையா செய்யும். யார் மேலே கோபப்பட்டோ எரிச்சல் கொண்ட நம்மளால ஒழுக்கம் பக்கமா எனக்கு தெரியும். நம்ம ஆரம்ப காலத்துல எவ்வளவு கடினங்களை சந்திச்சோம். அடிக்க வந்தாங்க, உதைக்க வந்தாங்க. இதெல்லாம் அதை நிறுத்துறதுக்கு அவ்வளவு கஷ்டம் முதல் அரங்கம். ஆனா முதல்ல தான் நிறுத்துறது கஷ்டம். அதுக்கப்புறம் எல்லா அரங்கமும் அந்தந்த அமைப்பாளர்கள் தங்கமா செஞ்சாங்க. ஒவ்வொரு அமைப்பாளர்களும் இங்க உட்கார்ந்துருக்க அத்தனை பேருமே எங்களோட அதிக வயதுடைய ஒரே ஒரு அமைப்பாளர் எங்க இரா வெங்கடேசன். ஆகஸ்ட் மாசம் அவரோட பிறந்த நாள் 90. இந்த 45, 50 இடுப்பு வலி, கை வலி, கால் வலி, அப்புறம் கில்லி. வெறும் படத்துல கில்லி இல்ல, நெஜ கில்லி. நிஜமான கில்லி அவரு. ஆமா, ஏன்னா என்னன்னாங்க வாழ்க்கை. நீங்க நிறைய பேர் நான் சொன்னா நம்ப மாட்டாங்க. என்ற ஒரு பெண்மணி, இந்த மாதிரி நான் சொல்லி முடிச்சிருக்கேன். அந்த பெண்மணியுடைய வாழ்க்கை சில பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, சில பேர் கேள்விப்பட்டிருந்தாங்க. அந்த பெண்மணியே சின்ன வயசுலயே அம்மா வீட்டுக்கு போயிடுறாங்க. 15 வயதுல அப்பாட்ட வளரும் போது பக்கத்து வீட்டு 65 வயது முதியவர் அந்த பெண்மணியை அவர் வல்லுறவு செய்து விடுகிறார். அந்த பெண்மணி கர்ப்பமாகிறார், குழந்தை பெற்றெடுக்கிறார். அப்பாவுக்கு தெரியாம, தெரிஞ்சா கொண்டுடுவார். அவங்க அப்பா கோபக்காரர், கொடுமைக்காரர். அந்த பெற்றெடுத்த குழந்தையை ஒரு பணக்காரர் வீட்டிலே இலவயமாக தந்த ஐயா, என் குழந்தை காப்பாத்துங்க, இதை கொல்ல பிடிக்கல, நான் செய்த தப்புக்கு என் குழந்தைய கொல்ல வேணும், நீங்க காப்பாத்து. இன்னைக்கு என்னன்னா அவன் சாவத்துக்கு முன்னாடி குழந்தை பொண்டாட்டிலாம் கொண்டுட்டு இவன் சாவறான். ஆனா நீ சாவ போறவன் இங்கேயோ ட்ரெயின்ல ஒன்று சாவு, எங்கேயோ சாவும், குழந்தையும் பொண்டாட்டியும் கொண்டது உனக்கு என்ன உரிமை? நீ நிறைய பேப்பர்ல படிக்கும்போது நம்ம கஷ்டமா. ஆனா இந்த பெண்மணி அதை செய்தார்கள். அவர்களுடைய அழகு அந்த வயதிலும், அந்த சின்ன வயதுல அவ்வளவு அழகா இருப்பாங்க. மாடலிங் போறாங்க, எல்லா துன்பங்களும் அடைகிறாங்க மாடலிங்ல. எல்லா கெட்ட பழக்கமும் வந்துருது. அப்புறம் சர்ச்சுக்கு போய் தியாலஜி படிக்க ஆரம்பிக்கிறாங்க, தன்னை சரி பண்ணிக்கணும். தியாலஜில ஹையஸ்ட் கேடர் இதுல வரும்போது ஒரு பெரிய பணக்காரர் வருகிறார். அவர் இவங்களோட அழகை பார்த்துட்டு, இவங்களோட அடக்கத்தை பார்த்துட்டு, இந்த பெண்மணியை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சர்ச்ல இருக்க ஹையர் அபிஷியல்ஸ் கிட்ட சொல்லி அந்த பெண்மணியை அவங்க வேணான்றாங்க. இருந்தாலும் இவர் கேட்டதுனால சின்ன வயசுல நம்ம கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. 12 வருடம் நல்ல வாழ்க்கை சொல்லுகிறது. 12ஆவது வருஷம் முடியும் போது ஒரு மனுஷனுக்கு கவர் சோகம் எப்படி வரும்பாரு. அவர் வேற ஒரு பெண்ணை தேடி செல்வது, இவரை விட்டுறார். அப்படி நமக்கு பெரிய மன கஷ்டம். நாம் ஒரு நாளாவது இருப்போம், இந்த ஆள் இப்படி பண்ணிட்டாங்க. அப்ப பார்த்தா அவங்களுக்கு இன்னொரு பெரிய பிரச்சனை, உடல்நிலை சீரழிகிறது. போய் செக் பண்ணா மோசமான டெட் கேன்சர். இவர்கள் ஒரு 3 மாதம் மேல் தாக்கு பிடிக்க முடியும் அப்படின்னு மருத்துவர் சொல்றார். இப்ப பாருங்க, ஒரு மனுஷன் வரி மேல வரி, அடி மேல அடின்னு விழும்போதுதான் அவன் மனசுல ஒரு தைரியம் வரணும். அது இந்த ஹேக்கு வந்து அவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க? நான் படிச்ச தியாலஜி, நான் வைத்த நம்பிக்கை என்னை அழிக்காது அப்படின்னு என்ன பண்ணாங்க, ஒரு டெக்னிக் கண்டுபிடிச்சாங்க. இன்னைக்கு நீங்க யாருங்க சைக்காட்ரிஸ்டோ எனக்கு தெரியாது, இல்ல சைக்காலஜிஸ்டோ எனக்கு தெரியாது. இந்த டெக்னிக் பேரு ரிலைசிங் டெக்னிக். என்ன பேருங்க? ரிலைசிங் டெக்னிக். என்னோட நோயை நானே எப்படி வருத்த முடியும்? இதை நான் இப்ப செஞ்சு பார்த்தேன். நான் அதுதான் உங்களுக்கும் சொல்றேன். எனக்கு சியாட்டிக் நர்வ்ல ஒரு பெரிய ப்ராப்ளம் வந்துருச்சு. ஏன்னா ரொம்ப காலமா ஓடி சியாட்டிக் நர்வ்ன்றது இங்க பின்னாடி இருந்து வரும். இந்த நர்வ்ல ஒரு ப்ராப்ளம் வந்துருச்சுன்னா உங்களால காலை அவ்வளவு ஈஸியா தூக்கி போட்டு விட முடியும். கால் வலிகள் பின்னும். இதுக்கு நான் என்னென்னமோ மருத்துவம் பார்த்தேன், சரி பண்ற மாதிரி தெரியல. ஏன் நம்ம ரிலீசிங் டெக்னிக் யூஸ் பண்ணது? ரிலீசிங் டெக்னிக்ன்றது ஒண்ணுமே இல்லை, ஆப்போசிட் நீங்களே பண்ணலாம். என் இடதுகால் சியாட்டிக் நர்வ் வலி சார்ந்த அனைத்து எண்ணங்களையும் உணர்வுகளையும் வெளியேற்றுகிறேன்.
என் இடதுகால் சியாட்டிக் நர்வ் வலி சார்ந்த அனைத்து எண்ணங்களையும் உணர்வுகளையும் வெளியேற்றுகிறேன். இதை ஒரு 100 முறை சொல்லிப்பா. நான் ஓடும் போது சொல்லிட்டே போவேன். என் சியாட்டிக் இடதுகால் சியாட்டிக் நர்வ் வலி சார்ந்த அனைத்து எண்ணங்களும் உணர்வுகளையும் வெளியேற்றுகிறேன். நீ உடல்ல வந்த ஒவ்வொரு வலிக்கும் இந்த மனசால நம்பி சொல்லணும். அப்படின்னா அது மந்திர மாதிரி ஆழமா அடுத்தவன் நம்பிக்கையோட சொல்லிட்டாங்க. நோய் போகும். இந்த அம்மா சொல்லி காட்டுச்சு. இன்னும் இருக்கிறாங்க 90 வயது. டாக்டர் கொடுத்தது 3 மாசம். அப்ப டாக்டர் எல்லாம் போய் அதை நான் சொல்றேன். மருத்துவர்களை நான் வணங்குகிறேன். ஆனா நம் நம்பிக்கை நம்மில் இருக்க வேண்டும். அந்த நம்பிக்கை இடவது நம்ம கம்யூனிகேஷன் மேடைக்கல்ல வாழ்க்கைக்கு நான் பேசுறது உண்மையாக இருக்க வேண்டும். நான் வாய்ப்பு வைக்கிறேன். நான் இவரை பாராட்டுகிறேன் என்றால் இந்த பாராட்டை முன்னேற்றம் மாற வேண்டும். சும்மா மாறாமல் இவர்கள் அப்படி பெண்மணி இவர்கள் ஒரு பெண்மணியை அகிலத்தில் யாரும் பார்க்க முடியாது. பெண்மணிக்கு இலக்கணம் இவர்கள் தான். பெண்ணின் முழு உருவமே இவர்கள் தான். மற்றவர்கள் பெண்ணை போடுவார்கள். இவர்களே பெண்ணின் அடையாளம். இதெல்லாம் கைத்தட்டல வேணா வாங்கும். இந்த மாதிரி வாழ்க்கைக்கு நம்ம இல்லை. நான் வாழ்த்துகிறேன் என்றால் அதிலே உண்மை இருக்கிறது. தமிழ் பெரியார் திருவிக்கா விருது பெற்ற நம்முடைய மாரி முத்து அவர்கள் அடையாறு அமைப்பாளர் வந்திருக்கிறார். அவர்களை வருகிறவர்கள் கூடவே நம்முடைய ஜல்லிக்கட்டு சரவணன் வந்திருக்கிறார். அவர்களை வருகிறவர்கள் இவங்க என்ன பண்றாங்க தெரியுங்களா? மயிலையில கொரோனா காலத்துல 2-3 வருடம் கடுமையான கொரோனா காலத்துல எடை தேடி சென்று உணவையும் அனைத்தையும் தந்தவர்கள் மயிலை ஜல்லிக்கட்டு போராட்டத்துல ஓடி போய் அங்க நின்று தைரியமா செய்தவர் தான் நம்ம சரவணன். ஜல்லிக்கட்டு சரவணன். அவர் ஜல்லிக்கட்டு சரவணாவே பார்க்கக்கூடாது. அவர் ஜல்லிக்கட்டு சரவணன். ஆனா சதவீதம் நமக்கு நிறைய உதவி செய்யலாம். இருந்தாலும் ஒரு ஜல்லிக்கட்டு சரவணன். இந்த மாதிரி ஒரு வீடு கொண்ட காலையில் இந்த அரங்கிலே இருக்கிறார். ஒவ்வொரு அரங்கமும் நம்ம வாழும்போது நமக்கு ஒரு சந்தோஷம். ஒவ்வொரு அரங்கையும் எப்படி கொண்டு போகலாம். இப்ப அடுத்து நம்ம ராமநகர் ஒரு திட்டம் வச்சிருக்கோம். அது என்ன செய்யலாம்? ஒவ்வொரு அரங்கமும் நீங்க ஒரு சொல்லலாம், செய்யலாம். நீ கண்ணனையா ஒரு அருமையான ஒரு வாழ்த்து பாடினார். நல்ல ஒரு ராகத்துல அழகா பாடினாரு. நம்மளாம் அப்படியே தாளாட்டி அந்த கையிலாம் போற மாதிரியே பூயிடலான்னு பயம். அவ்வளவு அழகா இருந்துச்சு. நல்ல அருமையான ஒரு சிறந்த கைத்தட்டல பண்ணலாம். ஏன்னா ஒவ்வொரு கலைஞரும் அப்பப்போ பாராட்டுங்க. இது பாராட்டுல கஞ்சத்தனமே வேணாம். நீங்க வேற கஞ்சமா வச்சுக்கோங்க. ஆனா பாராட்டும் போது சூப்பர் தான் பஸ் இல்லைங்க. ஆனா உண்மையா பாராட்டும் போது உண்மையா பாராட்டணும். பார்த்து தோன்றிட்டோமே வணக்கம் போடுற மாதிரி கோவில் உலகத்துல கிடையாது. உள்ளத்துல பாராட்டணும், உலகத்துல பாராட்டணும். ஒவ்வொருத்தரும் இந்த பாராட்டக்கூடியவர்கள் இந்த அரங்கம் உங்க நீங்களே பாராட்ட கற்றுக்கணும். இந்த அரங்கம் வருவது என்பது ஏதோ வாடிக்கை அல்ல. அப்படி இருக்கக்கூடாது. வருபவர்கள் இதே நம்பிக்கையோடு வாங்க. எங்களோட உமா ராஜ்குமார் அவர்களுக்கு இதே பேராதரவை நீங்கள் தர வேண்டும். 500வது அரங்கம் 500வது வாரம் என்பது நினைவு நிற்கக்கூடிய ஒன்றாக அவர்கள் அமைத்து தந்திருக்கிறார். அது ஒரு ஆள் எடுக்கிறதுனா எவ்வளவு கஷ்டங்க. அதுக்கு இவ்வளவு செலவு பண்ணி ஒன்னு எடுத்து இவங்க நடத்துறாங்க அப்படிங்கும் போது அது ஒரு மிகப்பெரிய. அதே மாதிரி நம்மளோட வைத்தியார் அவர்கள் தமிழ் பெரியார் திருவிக்கா விருதாளர்கள் அவங்களுடைய அரங்கில் ஒரு சிறப்பு அரங்கை நம்ம இன்கம் டாக்ஸ் ஹால்ல ரொம்ப சிறப்பா நடத்தி எல்லாருக்கும் வடப்பாயசோட சொல்லுவாங்க. இன்னும் அந்த வடப்பாயசம் என்ன அப்படியே நினைச்சு பாக்குறேன். அவ்வளவு சிறப்பா பண்ணாங்க. எனக்கு பெரிய மாலெல்லாம் போட்டு நான் இன்னமும் பெரிய மாதிரி பாட்டெல்லாம் பாடி உள்ள நுழையத்துக்குள்ள அங்க பக்கத்துல இருக்கவங்க நம்ம ஊருக்காரன் இந்த ஆளுக்கு எப்படி அவ்வளவு எல்லாம் பண்றாங்க. அவன் போறான் அந்த ஒரே பாராட்டம் பண்ணான். சிறப்பா பண்ணான். எல்லாருமே நம்ம அரங்கத்துல பெண் அதான் சொல்றேன். ஒவ்வொரு பெண்மணியும் அவ்வளவு சிறப்பாக செய்யணும். அவங்க யோசிப்பாங்கல்ல, என்னடா நம்ம ஒரு ஆபத்துக்கு பண்ணணுமே இந்த ஒரு வார்த்தையா சொன்னானா பண்ணீங்கல்ல நீங்க இன்கம் டாக்ஸ் ஆல்ல ரொம்ப கிராண்டா பண்ணாங்க. ரொம்ப சிறப்பா பண்ணாங்க அவங்க. அதனால நம்ம ஒவ்வொருத்தருமே யாருக்கு யாரும் என்ன ஒப்பாரும் நிற்காரும் இல்லாம செய்யக்கூடியவங்க. இந்த அரங்கத்தில் வருபவர்களுக்கு நிறைவாக ஒரே ஒரு செய்தி. மகிழ்ச்சியா
எவ்வளவு கஷ்டங்கள் இருக்கும், குடும்பத்துல இருக்கும், சிக்கல் இருக்கும், பிள்ளைகள் வளர்ச்சியில சில சிக்கல்கள் இருக்கும். நான் கொஞ்சம் கடந்து வந்துட்டோம். இப்போ இருக்கு சிக்கல்கள், அது ஒரு பக்கம். சிக்கல் இல்லாத வீடு இல்லை, அதனால அதெல்லாம் இருக்கு. ஆனா இங்க வந்தா உங்களுக்கு அவற்றையெல்லாம் சமாளிக்கக்கூடிய அந்த நெச்சுரம் என்பது இயற்கையாக. மனிதர்களை பார்க்கிறேன், அவங்க எவ்வளவு சிக்கல் தான் இருக்குது. எப்ப நான் உள்ள வந்தா சிரிச்சிங்கன்னா ஐயா வாங்க, அந்த அந்த மக்கள் எல்லாம் தெரியும் அவர்கள் சரி, அந்த சிரிப்பு இருக்கிறது அட 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 அட, அது ஒரு லஞ்சத்தனமே இருக்காது. வெகுளியா சிரிப்பாங்க, ஆமா ஐயா வாங்க. அதுல நான் வெளியில போகும்போது துரு துரு நோடி பை கொடுப்பாங்க. என்னமான எங்க ஊர் வேர்க்கல்லையா எடுத்துன்னு ரொம்ப நல்லா இருக்கும். ஏமா ஏமா இல்ல சாப்பிட்டு பாருங்க நல்லா இருக்கும். அன்னைக்கு வாங்க இவ்வளவு பெரிய பையில என்னடா நல்ல அரிசி எங்கேயுமே கிடைக்காது, நீங்க சமைச்சு நல்லா சாப்பிடுங்க, ஒல்லியா கிடைக்கும், குண்டாயிடுங்க. சார் இந்த பாசத்தெல்லாம் வேற எங்க சார் காசு பாருங்க சார். ஒவ்வொருத்தருமே அந்த அந்த அன்பு எங்க போய் நம்ம வாங்க முடியும், எவ்வளவு காசு கொடுத்து வாங்க முடியும் கடையில். இந்த ஹாப்பினஸ் இப்போ உலகத்திலே பணக்காரர்கள் ஒருத்தன் நான் ஒருத்தன், ஆனா இத்தனை உறவுகளினுடைய அன்பு அது கிடைக்கக்கூடிய சந்தோஷம். இப்ப நானே ரிச்சஸ்ட் பர்சன், என்கிட்ட கார் இல்ல, ஆனா அதை விட பெரிய சந்தோஷம். கார் ரிப்பேர் ஆனா பெருசா பச்சா வைக்கும், எனக்கு அதெல்லாம் நான் ரிப்பேர் ஆனா என்னையே காப்பாற்றுறதுக்கு என் மக்கள் இருக்கு. So that is the greatest thing that one can have, one can possess and one can have a pride over it. இதுதான் மிகப்பெரிய விஷயம். இதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் நான் இந்த கர்வத்துல சொல்றேன், திருவிக்காத அரங்கத்தை சார்ந்து நான் என்று பேசுறேன். நீங்க தப்பா கூடாது. யாருமே அரங்கத்தை விட பெரியவர்கள் கிடையாது. நோ ஒன் இஸ் அபோவ் லா, நோ ஒன் இஸ் அபோவ் அரங்கம். எல்லாரும் அரங்கத்துக்கு உட்பட்டவர்கள். யாருக்கு எது என்றாலும் இந்த அரங்கம் நிற்கும் என்பதற்காகத்தான் நான் சொல்றேன். ஏதோ நம்ம கொண்டாடுறோம் ஜாலியா போயிடுவோம் கிடையாது. நம்ம அதுக்காக ஒவ்வொருத்தருக்காகவும் நம்ம வேண்டுகிறோம். ஒவ்வொரு அரங்கமும் சிறப்பாக நடத்துகிறோம். கடைசியா ஒரு செய்தி என்னன்னா, அரங்கம் நடத்தும் போது திருவிக்கா மணிமொழிய சொல்லாம நடத்தாங்க. அது நம்ம மேல நீங்க அழகா சொன்னாங்க, அதையும் நம்ம சொல்லிட்டு தான் அரங்கம் நடத்தணும். பேச்சு என்பது வெற்றாவி என்று வெறும் பூக்குரல், அது ஒரு கலை. இந்த கலையாக்குவது அறிவுரை. அழகா சொன்னாங்க, அது ஒரு கலை. இன்னைக்கு பேச்சுதானே பிரச்சனை வருது. உனக்குனா தெரியும், உனக்குனா தெரியும், நீ பெரிய வாழ்க்கை எனக்கு தெரியாதா? யோசிச்சு பாருங்க. இதே கொஞ்சம் மாற்றி பேசலாமே, நல்ல இணக்கம் வரும். ஆனா நம்ம கோபமா பேசும்போது வார்த்தை சொல்றோம். நாம என்ன பண்றோம், பேசுறதுக்கு மேடையில பேசுறதுக்கு மாத்திக்கிறோம். அப்படி கிடையாது. வாழ்க்கையில பேசுறதுக்கு தான் பேசணும். வாழ்க்கையில இணக்கம் வருவதற்கு தான் பேசணும். இந்த பேசணும் 15 கிட்டத்தட்ட ஒரு 15 திருக்குறள் திருமணங்கள் நடத்தி இருக்கிறது. அதுல முதலில் நடத்திய திருக்குறள் திருமணத்துக்கு உடன்பட்ட நம்முடைய அன்பு நண்பர் முத்துப்பாண்டி வந்திருக்கிறார். அவர் பையனுக்கு 16 வயசா 17 17 வயசு 16 வருஷம் ஆச்சு. நம்ம முதல் கல்யாணம் அவர் தான். பத்மாஜினா வந்தா அந்த கல்யாணம் தான். அவங்கெல்லாம் போய் எல்லாம் கிராண்டா அந்த கல்யாணத்தை பண்ணி கொடுத்தோம். ஆமா, இன்னைக்கு அவர் பையன் காலேஜ் போகிறான். அதனால திருக்குறள் வழி கல்யாணம் பண்ணா 2 ஆம்பளை பசங்க அவருக்கு பிறந்தது. குழந்தைங்க நல்லா இருக்கு, அவர் நல்லா சைனா ஆனாரு. ஊடகத்துறையில பேசுறதால ஒரு சிறந்த மனிதர். திருக்குறள்ல ஒரு வாழ்க்கையில இருக்காரு. தமிழ் பற்றாளர், தமிழ் தேசிய பற்றாளர். இந்த மாதிரி நிறைய அவருக்கு சில அடையாளங்கள் இருக்கிறது. இந்த திருக்குறள் வரணும்னா அதெல்லாம் செய்யுது. அக்காக நீங்க திருக்குறள் வழி திருமணம் செய்யுங்க நான் பேசல, அது அவரவர். ஏன்னா நானே என்னால நடத்த முடியும். பொதுவா நான் சொல்ல வரேன், யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்கிறதோ அதை செய்யலாம். நான் என்ன தனிப்பட்ட விருப்பம் நான் சொல்ல முடியாது. என் வீட்டுல இருக்க ஒருத்தருக்காக நான் செய்ய முடியும். நான் மீறி செஞ்சேன்னா அது ஊருக்காக செய்யறேன். அவங்க நான் ஏற்றுக்கிட்டு நான் எதுவும் செய்ய முடியாது. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விருப்பம் வரும், அதை நம்ம தடுக்க முடியாது. அப்படி விருப்பம் உள்ளவர்கள் எங்களை நாடினால் நாங்கள் எளிமையாக அதை செய்கிறோம். அதுக்குதான் நான் சொல்றேன். இது ஒரு விளம்பரமோ இல்ல எல்லாம் நீங்க இப்படி செய்யுங்க அதெல்லாம் நான் சொல்ல வரேன். ஏன்னா தப்பா இருக்கக்கூடாது, அந்த மாதிரி எல்லாம் போயிடாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இதா இருக்கும். இந்த மாதிரி ஸ்லோகங்களோ மந்திரங்களோ சொல்லிதான் நடக்கணும், எல்லாரும் ஒரு இருக்கும். ஆனா 1330 குறள் நடக்கும் என்பதுதான் சரி. இதையும் நாம் மனதில் வைத்துக் கொள்ளலாம். நிறைவாக நம்முடைய இன்னைக்கு யாருக்கு பிறந்தாலும் உங்களுக்கு பிறந்த நாளா இல்லையா? யாரும் சொன்னாங்களா இல்லையா? தெரியாம சொல்றீங்க. இவர்களுக்கு யாரெல்லாம் இன்று நம்முடைய தமிழ் பெரியார் திருவிக்கா அரங்கத்தில் வந்திருந்து மிக சிறப்பாக இந்த அரங்கை
நிறைவோட நடத்தி தந்த அனைவரையும் நான் நெஞ்சார வணங்குகிறேன். எனக்கு இந்த வாய்ப்பை தந்து பேச வைத்த இவர்களையும் வணங்குகிறேன். இந்த அரங்க அமைப்பாளர்கள், நிர்வாகிகள் அத்தனை பேருமே ரொம்ப சிறப்பான நிர்வாகிகள். சிவராமன் சாரு ரேடியோ பற்றி பேசக்கூடியவர், நம்ம ராதிகா மேடம், திருமதி ராதிகா மேடம் அன்னைக்கு ஒரு நாள் கேட்டேன், என்ன அழகான பாடல்கள், இறை பாடல்கள், அவ்வளவு அழகா ஸ்பஷ்டமா சொல்லுவாங்க. அவங்க சீனிவாசன் சார் மாதிரி ஒரு நம்ம அருமைக்குரிய நண்பனி, நகைச்சுவை நண்பனி, அழகா இது கடகடன்னு எல்லாத்தையுமே சொன்னாங்க. அது ஒவ்வொருவருமே மேடம் சொன்னா உமாராஜ்குமாரோடைய மகனார் வந்திருக்காரு, அவரையும் நான் வாழ்த்துகிறேன். எல்லோருக்கும் என் வாழ்த்துக்கள். எனக்கு இந்த வாய்ப்பு அனைவரும் இந்த அரங்கம் 500வது வாரம் தாண்டி 600, 700, 800, 1000 வாரங்கள் கடந்து இதே மாதிரி மேடையில வந்து இதே மாதிரி வாழ்த்துக்களை சொல்லணும்ன்றதுதான் என்னுடைய ஆசை. மகிழ்ச்சியா இருக்கு. ஏன்னா அங்கிருந்து வந்த இதுல உடனே என்ன பேசுறதுன்னே தெரியல. இருந்தாலும் நம்மளுடைய 2 நிமிடம் எனக்கு நேரம் கொடுத்தால் ஒரு தகவலை மட்டும் சொல்றேன். என்னன்னா, நம்ம திருவள்ளுவரை தான் நம்ம படமா அவருடைய குரலை தான் நம்ம பேசுறோம். ஆனா அவர் ஒரு உருவத்தை எப்படி அது உருவானது, ஒருத்தர் வந்து அவர் உருவாக்கி இருக்காரு, வேணுகோபால் சர்மான்னு. கிட்டத்தட்ட 12 வயசுல வயல்வெளியில ஆடுலாம் மேய்க்கிறாரு. ஆனா அவருக்கு உடல்நிலை காரணமா அவர் என்ன பண்ணாரு, வீட்டுல இருந்து எல்லாத்தையும் படிக்கிறாரு. படிச்சு ஓவியம் வரைதல் இதெல்லாம் கத்துக்கிறாரு. கத்துன்னு 12 வயதுல இருந்து திருவள்ளுவரை வரையணும்னு கிட்டத்தட்ட 40 ஆண்டுகள் வரைஞ்சி பழகிறாரு. கிட்டத்தட்ட வந்து 1958 அந்த ஓவியத்தை நிறைவு செய்யறாரு. அந்த ஓவியம் வந்து இப்படிதான் வரையணும் அப்படின்னு சொல்லி வரைஞ்சி ஒரு திரை போட்டு மூடி வைக்கிறார். அந்த திரையை வந்து விலகி பார்க்கறது முதல் யாருனாக்கா பாவேந்தர் பாரதிதாசன். அவர் வந்து எதிர்பாராத யதார்த்தமா அந்த இடத்துக்கு வர்றாரு, அவர் வீட்டுக்கு வர்றாரு. அந்த வீட்டுல வந்தோடனே ஒரு திரை போட்டுருக்கு. அந்த திரையை விலக்கி அவருடைய முகத்தையும் அவருடைய வாயையும் பார்த்துன்னு இருக்காரு வேணுகோபால் சர்மா. என்னன்னா, நம்ம திருவள்ளுவர் இருக்காரு அப்படின்னு அவர் சொன்ன உடனே இவருக்கு ரொம்ப பூரிப்பு. அதுக்கப்புறம் வந்து அந்த திருவள்ளுவருடைய படத்தை வந்து பார்க்கும் வண்ணமாகவே வந்து கொண்டே இருக்கிறாங்க எல்லாருமே. பெரியார், கருணாநிதி, எம்ஜிஆர் எல்லாருமே. இதுல வந்து முக்கியமான நம்மளுடைய தொடர்புடைய ஆள் யாரு அப்படின்னாக்கா மு. வரதராசனார் உள்ள வராரு. அவரும் வந்து இந்த திருவிக்கா அவனுடைய படத்தை பாக்குறாரு. எதற்கு இதை சொல்லுன்னா, கிட்டத்தட்ட வந்து 40 ஆண்டுகளா அந்த படத்திலேயே இருந்து முடிச்சிட்ட பிறகுதான், எல்லாரும் ஏற்றுக்கின பிறகுதான் அவர் கல்யாணமே பண்ணிக்கிறாரு. இப்போ 58 வயசுல கல்யாணம் பண்றாரு. அவர் எவ்வளவு ஒரு தினந்தோறும் காலையில தூங்கி எழுந்து நைட்டு தூங்கும் போது கிட்டத்தட்ட திருவள்ளுவர் எப்படி இருப்பாரு, இப்படி இருப்பாரா அப்படி இருப்பாரான்னு வரைந்து பார்த்துட்டே இருந்தார். இப்போ அவருடைய முயற்சி தான் நாம் இப்போது நம் படத்திலே பார்க்கக்கூடிய அந்த வள்ளுவர். எவ்வளவு பெரிய ஒரு வியப்பா இருக்கு. அதை பார்க்கும் போதே, அந்த தகவலை படிக்கும் போதே எனக்கு ரொம்ப வியப்பா இருந்தது. அதனால இந்த ஒரு 2 நிமிடம் பொறுமை காத்து கேட்டதுக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன்.